إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரில் கடைசியாக நாம் வழி பொறுப்பாளர் சம்பந்தமாகவும் அவருடைய பொறுப்புகள் சம்பந்தமாகவும் அதனுடைய ஒழுங்குமுறைகள் சம்பந்தமாகவும் நம்ம ஓரளவு அதாவது இடைத்தரமாக நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக அக்துன் நிகா, அதாவது மஜ்லிசுல் அக்துடைய மஜ்லிஸ் அப்படி என்ற அந்த இதில் அக்துன் நிகா, அதாவது அக்து பண்ணுறவர் அக்து பண்ணப்படுகின்றவர்கள், அதுபோல் அந்த இடத்துல எப்படியான அந்த மஜ்லிஸ் அமையணும், வார்த்தை பிரயோகங்கள் எப்படி அமையணும், அதில் என்னென்ன குறிப்பிடப்படணும், அதில் இருந்தவைகள் என்ன புகுந்தவைகள் என்ன என்பது போன்ற ஒரு சில விஷயங்களை இங்கே நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லா ஃபிக்ஹுடைய சப்ஜெக்ட்லையும் நம்ம சொன்ன மாதிரி நாங்கள் ஆக சுருக்கமாகவும் எடுக்கவும் இல்லை, ஆக விரிவாக எடுக்கவும் இல்லை, ஒரு இடைநிலையாக தான் நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம் என்றதை புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் அக்துடைய மஜ்லிஸ். அக்துடைய மஜ்லிஸ் அப்படி என்றது அதிகமாக நடந்தாலும் மஜ்லிஸ் ஒன்று இருக்கணும் கட்டாயம் இல்லை. ஒரு அக்து நிக்காவுடைய மஜ்லிஸில் வாகனத்தில் பேசிக்கணும் அக்து நிக்கா என்ன செய்யலாம், நடத்தலாம். சரியா? சிலர் என்ன நினைக்கிறாங்கடா, அக்து நிக்காக அப்படி வாகனத்தில் பேசி நடத்துறேன்னு சொன்னால் அது என்னமோ சும்மா ஒரு சாதாரண மாதிரி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அது பொறுப்பாளர், அந்த பிள்ளையை வளர்த்த அந்த பொறுப்பாளர் இன்னொரு இடத்துல ஒப்படைக்கிற நிகழ்வு. அது மஜ்லிஸில் நடந்தாலும் மோசமாக நடக்க வாய்ப்பு இருக்குது, வாகனத்தில் நடந்து நல்ல முறை நடக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சப்ஜெக்டாக இல்லை. யாரை செலக்ட் பண்ணுறோம் என்றது தான், யாரை செலக்ட் பண்ணுறோம் என்றது தான் நம்ம இந்த இடத்துல முக்கியம். எப்படி நாம் எப்படியால் நம்ம பொருத்தமாக வைக்கிறோம்ன்றது தான் முக்கியம். சஹாபாக்கள் சலஃபுடைய வரலாற்றில், ரசூலுல்லாஹோட வரலாற்றில் நீங்கள் என்ன பார்த்திப்பீங்கன்னு சொன்னால், அக்து நிக்காக மஜ்லிஸே இல்லாமல் நடந்த பல சம்பவங்கள் நீங்கள் பார்க்கலாம். பல சம்பவங்கள் அக்து நிக்கா இல்லாமல். இந்த பெண்ணை பாருங்கள், அந்த பெண் உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் நான் அவரை உங்களுக்கு முடித்து வைத்து விட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. அலிலாம் சொல்கிறேன், உமரெல்லாம் அவங்களுக்கு எப்படி போய்த்து பாருங்கள், குல்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அனுப்புகிறேன், குல்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட மனைவி தான் அக்து நிக்கா நடந்துச்சு, அவங்களுடைய மனைவியாக நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாள்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க மனைவி. அந்த லெவலுக்கு என்ன அக்து நிக்காவுடைய விஷயங்கள் நிறைய என்ன செஞ்சு நடந்திருக்குது. அதுக்கு பிறகு ஏலான் தான், அதுக்கு பிறகு அது ஏலானரும் இல்லை. அவன் மோசமான இந்த கெட்டவனா இந்த அது அந்த தலைப்போடு சம்மந்தப்பட்டது இல்லை, அது உன்னோட குணத்தோடையும் உன்னோட பண்போடையும் உன்னோட மார்க்கத்தோடையும் சம்மந்தப்பட்ட விஷயம். நீ நல்லவனுக்கு முடிச்சு கொடுக்குறது, நீ வழியாக இருக்கிறீ, எல்லாம் நீ வழிக்கு தகுதியானவரா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை என்ன செய்திருக்கி. மஜ்லிஸே நடத்தி இப்போ மோசமான ஆளுக்கு முடிச்சு கொடுக்கலுமே, ஃபுல்லாக மஜ்லிஸை பணத்தை வச்சு எல்லாம் ஒரு கெட்டவனை கொண்டு வந்து வச்சு ஃபுல் மஜ்லிஸ் ஆக்கி பணத்தை கொடுத்து எல்லாம் சமாளித்து மஜ்லிஸ் நடத்தி முடிச்சிடலாம். அப்போயும் திருமணம் செல்லுந்தான், அப்போ இதுவும் என்ன திருமணம் செல்லுந்தான். ஆனால் இங்கே கெட்டவனா முடிச்சு கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன நல்லவனா என்ன செஞ்சு முடிச்சு கொடுத்துன்னு பார்க்குறோம். ஏன்னா அக்து நிக்காவுக்கு ஒரு மஜ்லிஸ் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் மஜ்லிஸ் என்பது அதை அழகுபடுத்தும், பொறுப்புணர்வு என்ற ஒரு வடிவத்தை என்ன செய்யும், அது காட்டும். அப்படியான விஷயங்கள் அதில் என்ன செய்து இருக்குது. ஏலானுக்கு லேசாக இருக்கும், ஏலானுக்கு லேசாக இருக்கும். அது அந்த சமூக வளமையில் இருந்தால் அதை நம்ம பாதுகாத்துக் கொள்வது இன்னும் நல்லது. ஏன்னா அதுதான் நம்ம தவறான உறவுக்கும் சரியான உறவுக்கும் இடையில் பெரிய ஒரு டிஃபரெண்ட் அதை என்ன செய்யும் ஏற்படுத்தும். அவைகளை வாழ வைக்கணும், அவைகளை நம்ம போற்றணும், அது பிழையில் அது நல்லது. ஆனால் சட்டம் என்று வார டைமில் மினிமம் லெவலில் தான் பார்க்கணும். சட்டம் என்று வார டைமில் மினிமம் லெவலில் தான் பார்க்கணும். 2 பேர் வராங்க, நின்று பேசிட்டு இப்படி தான் உங்களோட மகளை திருமணம் பேசி வந்து நீங்கள் அவங்களுக்கு நான் முடிச்சு வச்சாச்சு அப்படின்னா திருமணம் முடிச்சு எவ்வளோதான். நீங்களும் அவங்கள முடிச்சு வச்சாச்சுன்னா இது போகிற போக்கில் கல்யாணம் நடத்தி வைக்கிறீங்கன்னா நடத்து, நாளைக்கு வலிமா கொடுக்கல பார்த்துக்க, நாளைக்கு வலிமா கொடுக்கல பார்த்துக்க அப்படின்னா அந்த திருமணம் நடந்தாச்சு. அப்போ எனவே இதுதான் நம்ம முக்கிய. மஜ்லிஸ் அப்படி என்றது இருக்கணும்ன்றதில்லை, ஆனால் மஜ்லிஸ் இருந்தால் அதை போட்டுவது பாராட்டுவது மிகவும் என்ன நல்லது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு மஜ்லிஸில் வைக்கிறாங்க, ஒரு பெண் வந்து என்ன செய்கிறான், என்னைய முடிச்சுக்கங்கன்ற அக்து நிக்கா மஜ்லிஸ், அது வேற என்னமோ பேசிக்கிட்டு மஜ்லிஸ், என்னைய முடிச்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. அது விருப்பம் இல்லை, பெண் உட்காந்துட்டா எனக்கு முடிச்சு வைங்கன்றார், ரசூல் ஸல்லல்லாஹு முடிச்சு வச்சுட்டாங்க. அப்போ நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அக்து நிக்கா நடக்கும் அப்படின்னு சொல்லலை. அதில் ஈவினிங் அக்து நிக்கானுக்கு எல்லாரும் வாங்க, அந்த சபையில் வச்சு நம்ம என்ன செய்வோம், அந்த திருமணத்தை முடித்துக் கொள்வோம்னு சொன்னதாக எங்கேயும் என்ன செய்யலை, வரல. சஃபியா ரலியல்லாஹு அவங்க அடிமையாக கைது செய்யப்படுறாங்க யுத்தகலத்தில். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியால் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுது, மனைவியா அடிமை பெண்ணா, மனைவியா அடிமை பெண்ணே மஜ்லிஸ் நடத்த ரசூலுல்லாஹ் எல்லாரையும் உட்கார வச்சு இப்படி இந்த நேரத்தில் ரைட்டா சஃபியாவை என்ன நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன், இந்த ஒரு மஜ்லிஸ் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, நடத்தலை. ஃபலம்மா கதா ஸைது மின்ஹா வதரன் ஸௌவஜ்னாகஹா, ஸைத் தலாக் சொன்ன பொழுது உமக்கு நாம் என்ன செய்தோம் முடித்து வைத்தோம். இதா முடிஞ்சோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதகல பைத்தஹா பிகைரி இத்னின், அவங்களுடைய வீட்டுக்கு அனுமதி இல்லாமல் சென்றார்கள் வருது. யார் வீட்டுக்கு, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா எந்த அனுமதி கேட்க ரசூலுல்லாஹ் போனாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறங்குது, அந்த குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதிக்க என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. ஸைனபுக்கு ஏற்கனவே திருமண பேச்சுவார்த்தை நடந்ததுனால ரசூலுல்லாஹ் வந்திக்கிட்டு திருமணம் தானே என்ன செஞ்சுட்டு விளங்கிட்டு அதில் மஜ்லிஸை நடத்துவோன்னு ரசூலுல்லாஹ் ஒரு மஜ்லிஸை என்ன செய்யலை நடத்தலை, அங்கே திருமணம் முடிச்சு வச்சது அல்லாஹ் தஆலா.
எனவே இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும், ஒரு மஜ்லிஸ் சொன்ன அந்த இடத்துல என்ன செய்ய நடக்கல, மஜ்லிஸ் இருக்கணும் எந்த ஒரு கட்டாயம் என்னது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மஜ்லிஸ் அழகுபடுத்தும், அந்த திருமணத்தை வாழ வைக்கும், மற்ற தவறான உறவுகள் என்ற நடைமுறையை என்ன செய்யும், அது குறைக்கும், இந்த பலத்தை ஏற்படுத்தும். ஸோ அதை நம்ம என்ன செய்யணும், அந்த மஜ்லிஸை நம்ம வாழ வைக்கணும். அது ஒரு சுன்னத்தாக கூட நம்ம என்ன சமுதாயத்தில் ஒரு சுன்னா அதை ஆதாவாக அவர் நம்ம என்ன செய்யணும், அது கருதப்பட வேண்டும். சஹாபாவுடைய காலத்தில் அப்படி அக்து நிக்கா மஜ்லிஸ் வந்து ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணப்பட்டு செஞ்சதா விலங்கல. அந்தந்த இடங்களில் பேச்சுவார்த்தை நடந்தால் அந்தந்த இடங்களில் அக்து நிக்கா என்ன செஞ்சு நடந்திருக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து அக்து நிக்கா மஜ்லிஸில் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் வந்து அவர் அந்த மௌலவி இருப்பார், நடத்திக்கோடைய மௌலவி இருக்கிறார். எக்ஸ்ட்ரா வந்து தஃப்தர் எழுதுறவர் இருப்பார், நம்ம காவின் எழுதுவர், ரெஜிஸ்டர் எழுதுறோன்னு சொல்கிறோம். அது வந்து அரசாங்கத்துக்கு எங்களுக்கு தரப்பட்ட அந்த அதிகார பதவி. முஸ்லீம்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பதவி இருக்கு, முஸ்லீம்களுக்கு ஸ்பெஷலான வீடுகளில் நடக்கிறதா அந்த பதவி தரப்பட்டிருக்கு. இது எக்ஸ்ட்ராவா என்ட்ரு ஆகின 3 பேர் தான் இவங்க. அதாவது அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறவர், அடுத்தது அந்த மௌலவி, அடுத்த அரசாங்க பதிவு செய்கிறவர். இந்த காவியில் பதிவு செய்கிறவர், தஃப்தரில் பதிவு செய்கிறார், அடுத்த அரசாங்கத்தில் பதிவு கொண்டு போய் அதை பதிவு செய்யுங்க. இது எக்ஸ்ட்ராவாக வந்த 3 பேர். இப்போ அந்த ஒருத்தர் தான் 2 வேலை செய்கிறார், ரெஜிஸ்டர் வேலையும் இந்த பதிவு செய்கிற வேலையும் செய்கிறார். இவங்க 2 பேரும் அங்கே இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ரசூலுல்லாஹ் மஜ்லிஸில் அப்படி ஒரு சப்ஜெக்ட் என்னது, ரசூலுல்லாஹ்ட்ட யார் வந்து அல்லாஹ்வின் தூதரை கல்யாணம் முடிக்க போகிறோம் அவங்கள்ட்ட வந்திக்கிறோன்னு வந்ததா இல்லை. விளங்கிட்டா? ஏன்னா ரசூல் அப்படி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்த இடத்துல ஒரு மௌலவி இருக்க, ரசூலுல்லாஹ் தான் அப்போ பெரிய ஆசிரியத்தாங்க. அப்படி எடுத்து பார்த்தோம்னா அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட தான் எல்லாரும் வந்திக்கிறோம். அப்துல் ரஹ்மான்ட்ட வாசத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மஹியம் என்னன்னு கேட்குறான், தஸவ்வஜ் திருமணம் முடிச்சுட்டு அப்படின்னு. அப்படியே என்கிட்ட சொல்லவே இல்லைப்ப அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டதாகவும், அதுவும் ஹிஜ்ரத் போயிட்டு வந்த உடனே தடால் படார் இப்படி செய்கிறது நல்ல இல்லை, ஒரு அறிவிப்புண்டா செய்யணுமே என்ற மாதிரியெல்லாம் எதுவும் ரசூலுல்லாஹ் சொல்ல. நீங்கள் எவ்வளோ மகர் கொடுத்தீங்கன்னா செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அவர் இருக்கணும் எந்த நிபந்தனையுமே இல்லை. இது எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னா, இந்த மஜ்லிஸ் அரபுல இருந்து தமிழ் உலகத்தில் மற்ற மொழியில் நடக்கிற டைமில் அரபால தான் அக்து நிக்கா என்ன செய்யணும் நடக்கணும் என்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு அரபுலிருந்து அவங்களுக்கு அந்த விடுதலை பெறறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அது நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான், நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான், மார்க்கத்தில் இந்த பிழை ஒன்றும் இல்லை. அதனால தான் அரபு தமிழ்னு வச்சுருந்தாங்க. அரபு தமிழ்னு வச்சுருந்தாங்கன்றது அரபு எழுத்தில் இருக்கு, தமிழ் அரபு எழுத்தில் இருக்கு. அதுக்கு அருவி எழுத்துன்னுவாங்க. அருவி அப்படின்னு அருவின்னு நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு விக்கிபீடியா அடிச்சு அருவி என்று பாருங்கள், இதுக்கு அருவின்னு சொல்லுவாங்க. அரபு எழுத்து தமிழ் மொழி நிறைய புத்தகங்கள் இருக்கு. இப்படி நிறைய சில புத்தகம் இன்னும் வச்சுக்கிறேன் அது சரியா. அதாவது அரபு தமிழில் எழுதப்பட்ட புத்தகங்கள், அரபில் வாசிக்கிற சில கஷ்டப்படுற பாட்டிக்கு தமிழ் அரபில் வாசிச்சா எப்படி இருக்கும். ஆரம்பகால தாலீம் குர்ஆன்கள் வந்து குர்ஆன் ஓதி கொடுக்குற குர்ஆனில் அது இருக்கும். இடிமண், மணல், கல் என்ன இது அரபில் இப்படி எல்லாம் வருதுன்னு பார்த்தா தமிழாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அது அதில் எழுதிக்கிறாங்க. அந்த சொற்களை அப்படி பார்க்கறதுக்காக அதுக்காக வேண்டிய சில இதுகளை ஏற்படுத்திப்பாங்க. இந்த அரபு பாதுகாப்பு இடத்துக்காக, அதாவது அரபை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு காரணமாக, அரபு மொழியை பேணணும் என்பது காரணமாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணவே விடல குர்ஆனை. ரைட்டா? இதனால் அரபில் சில ஆய்வு நூல்கள் இருக்கு. தர்ஜமத்துல் குர்ஆன் இலல் லுகாத்தில் அஜ்னபியா, ஹுக்கும் என்ன, குர்ஆனை அடுத்தடுத்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஹுக்கும் என்ன, சட்டம் என்னன்னு கருத்து முரண்பாடுகள் என்ன செஞ்சது வந்துச்சு. ஏன்னா எப்படியாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்லேஷன் அந்த முழுமையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் இன்னொரு மொழியில். இப்போ உதாரணமாக இந்த லவ் என்ற சப்ஜெக்ட் நம்ம அது வந்துச்சு சரியா. லவ் என்ற சப்ஜெக்ட் இப்னு தைமியா சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திக்கிற எடுத்து பார்த்தீங்கன்னா லவ்னு தான் மொழிபெயர்க்கிறார். அரபில் அவர் பேசிக்கிறதுல இஷ்கல்ல மஹப்பத் என்று பேசுகிறாரு. அப்போ அவர் மஹப்பத்து ஜௌஜைன் அல்லாஹ்வை நேசித்தல் எல்லாம் பேச, ஆனால் இங்கிலீஷில் வரக்கூடாது, லவ்னு மட்டும்தான் வரும். அப்போ அந்த சரியான பதத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியாமை சும்மா பொதுவான விஷயங்களுக்கு ஓகே, மார்க்க விஷயங்கள் அது என்ன செய்யும், ஒரு பாதிப்பை சேர்க்கும். டிரான்ஸ்லேட் பண்ணலன்னா அவங்களே நம்ம குறை சொல்ல இயலாது. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இருந்ததுக்கு நம்ம நாடுகளுக்கு வந்து இஸ்லாத்துடைய லேட்டான ஒரு காரணமும் படித்தவங்க உருவாத ஒரு காரணம் இருக்கும். இன்னொரு மிக பிரதானமான காரணம் அரபுலிருந்து அவங்க இந்த பக்கத்துக்கு வாரதுன்றது. சில வேளை அந்த பக்கத்தை அப்படி மாறி இருந்தால் துருக்கி மாதிரி மாறிக்கும். துருக்கி லாங்குவேஜில் அதான் சொல்லி துருக்கி லாங்குவேஜில் குர்ஆன் ஒரு கட்டம் பண்ணு வச்சு கமால் அத்தா துருக்கு பீரியடில் அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிருக்கேன், அது மாறிக்கு. அப்போ இவங்களுடைய ஒரு பிடிப்பு பேணுதலால தான் இந்த மாதிரியாவது ஓரளவுக்கு என்ன பாதுகாக்கப்பட்டுன்னு சொல்லணும். எல்லாத்தையும் வந்து முன்னோர்கள் அப்படி செய்து விட்டா எப்படி செய்து விட்டாருங்கன்னு இவங்க தான் எல்லாத்தையும் என்னது அதை டெவலப் பண்ண மாதிரிலாம் பேசக்கூடாது. கொள்கை பிழை இருந்திக்கு, வழிகேடுகள் இருந்திக்கு, அவங்களுக்கு வந்து கிடைச்ச மெத்தடில் உள்ள பிழைகள்லாம் இருந்திருக்கு. ஏன்னா அரபுலகத்தில் சூபித்துவம் வளர்த்துட்டு இருக்க கூட இவங்களே என்ன குறை சொல்ல, அவனே சூபித்துவம் வளர்த்து அவன் வந்து இஸ்லாத்தை பிரச்சாரம் இங்கே சூபித்தத்தை கொடுத்துட்டு போனதுக்கு என்ன செய்ய. அப்போ ஏற்கனவே இங்கே பல மத கலாச்சாரங்கள் இருக்கிறாங்க, அதுலேருந்து அவன் இஸ்லாத்துக்கே வாரா. இவங்க வேறவா என்னது ஒரு இஸ்லாமிய சிறுக்குடிய இஸ்லாமிய வேசனை கூட இந்த குரூப் சேர்த்த உடனே ரெண்டு என்னது இப்படி ஆகிட்டு. அப்போ அதனால முன்னோர்களை எடுத்த இல்முஹா இந்த ரப்பி,
அவருடைய அறிவு அல்லாஹ்விடத்துல தான் என்ன செய்திருக்கு என்னன்னு சொல்லி என்ன அடிப்படையில் அவங்க தீர்ப்பு சொன்னா இங்கிலீஷை ஹராம்னு சொன்னார்கள் பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம பின்தங்கி விட்டார், நீ இப்போ முன்னேறி ஆகிறாய் விளங்கிட்டா. அவங்க இங்கிலீஷ் ஹராம்னு சொன்னதுனால இவங்க பின்தங்கி விட்டார்களா, ஹராம்னு சொல்லியே இப்படி இருந்தீங்க நல்லமென்று சொல்றதோ நீ போய் திட்டிக்கிற. இப்போ போற போக்கு குரங்க நோக்கி போற வேகமிக்கு தானே அது. இந்த வேகத்தை பார்த்தா அவங்க ஹராம்னு சொன்னது நல்ல மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அவங்க ஹராம்னு சொன்னது பின்னணியில் விளக்கம் இல்லாமல் எல்லாம் சொல்லலை. மதமாற்றங்கள் அது இது எத்தனையோ நடந்துருந்துச்சு கிறிஸ்தவ இதுகளால் மிஷனரிகளால். அதிலிருந்து தப்புறதுக்கு முஸ்லீம்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக அந்த ஃபத்துவா என்ன செஞ்சீங்க கொடுத்தீங்கன்னா கால நேரம் புரியாமல் அவங்க கொடுத்த ஃபத்துவாக்களை எடுத்து பிடிச்சிக்கிட்டு என்ன பெரிய முற்போக்குவாதிகள் மாதிரி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது. அப்படி ஃபத்துவா கொடுத்தீங்கன்னா என்ன உனக்கு தெரியாத ரீசன் என்ன காரணத்துக்காக கொடுத்தது தெரியாது. இன்றைய சூழலை பிள்ளைடு இன்றைய சூழலை பிள்ளை இன்றைய சூழலை பொருத்தம் இல்லாத அவர்கள் என்ன காரணத்துக்காக எதற்காக கொடுத்தது தெரிஞ்சா சொல்லி தெரியாட்டி என்ன அமைதியாகிறதா மிக பொருத்தமாக என்ன செய்யும் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த அரபு வளமைகள் அரபுல தான் சொல்லணும் என்ற டைம்ல எப்போ யார் வர வேண்டியிருக்கும், அந்த அரபு படித்த ஒருத்தர் மௌலவியோ ஒரு ஆலிமோ அந்த தெரிஞ்ச ஒருத்தர் தான் அந்த மஜ்லிஸுக்கு வர வேண்டியிருக்கும். அப்போ அவர் சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுத்து என்ன இந்த அடிப்படையில் நான் இந்த வகை கொடுத்து ஹலாலான அடிப்படையில் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு கபில் துணிக்காக கபில் தூன்னு சொல்லுங்கன்னு 3 முறை சொல்ல வச்சு அவங்க புரிஞ்சு கொண்ட முறைமையிலையும் அதே நேரம் எந்த வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்றதையும் அரபு இன்றைக்கும் அரபுல அந்த கருத்து முறைப்பாடு இருக்குது. ஜவ்வஜித்துன்னு சொல்லணுமா, முடிச்சு தந்தேன்னு சொல்லணுமா, மலக்துன்னு சொல்லணுமா. உதாரணமாக சொல்கிறாரு 50,000 மகருக்கு இவங்களை உங்களுக்கு தந்துடுறேன் இப்படி சொன்னால் திருமணமாகுமா டவுட் வருதா இல்லை நமக்கு. தந்துடுறேன்னா அது என்ன தந்துடுறேன் திருமணம் முடிச்சு தந்துடுறேன்னு சொல்லணுமா இல்லையான்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. அப்போ அரபுலையே கருத்து முறைப்பாடிக்கு எந்த அல்ஃபா இல்லை. ரசூலாங்க மல்லக் துக் அப்படின்றாங்க, உனக்கு சொந்தமாக்குகிறேன் என்ற வார்த்தை வருது. இந்த வார்த்தையை சொல்லலாமா, ஜவ்வஜி துக் இந்த வார்த்தையை சொல்லணுமா, இந்த வார்த்தை சொல்றது அன்கஹ்து இந்த வார்த்தையை சொல்றதா அல்லது அந்தந்த மொழியில் சொன்னால் சரிதானான்னு. இன்னொரு பகுதி அதாவது முஆத்தாத்துன்னுவாங்க. முஆத்தாத் ஷேக் அல்பானியில் அந்த நிலைப்பாடு அப்படி பெரும் நிறைய அறிஞர்கள் முஆத்தாத்துன்னா பேச்சை இல்லாமல் அகதிங்க நடத்தலான்றாங்க. மஜ்லிஸில் அது விளங்கிக்கன்னா சரி ஆக்கள் அங்கே உள்ளவங்க திருமணம் நடக்குது திருமணம் ஓகே அங்கே புரிஞ்சுக்கொள்கிற அமைப்பில் இருந்தால் சரி. பேச்சே இல்லாமல் சொன்னால் இப்போ கடைக்கு போகிறோம் பணத்தை கொடுக்குறோம் உண்டு அப்படின்றோம். அவர் 1 கிலோ அரிசி தந்துடுறாரு. நான் அரிசி வாங்க தான் வந்தீங்கன்னு அவருக்கும் தெரியும். தந்தை எடுத்து போய் எடுத்தாச்சு. வியாபாரம் செல்லுமா இல்லைன்னு என்ன சொல்லுவோம், செல்லுமென்றுவோம். நான் 1 கிலோ அரிசி வாங்குவதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன், நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா, 100 ரூபாவுக்கு இந்த அரிசியை நான் அங்கீகரித்து கொண்டேன் என்று யாரும் என்ன செய்யறதில்லை வாங்குறதில்லை. அப்போ பையில் வந்து அப்படி அரிசி வாங்க ஆரம்பித்தா கடை என்னத்துக்காகிறது அந்த பொருளெல்லாம் என்னத்துக்காகிறேன்னு ஆகிடும். அப்போ இந்த அடிப்படையில் யாரும் செய்யறதில்லை. ஆனால் அது அகுது தான், அது அகுதுல் புயூ தான். பெரிய லிஸ்ட் வரக்குள்ள சைன் எல்லாம் பண்ணுற என்னத்துக்கு அங்கெல்லாம் சைன் பண்ண பிரச்சனை ஆகும் இடத்துல சைன் பண்ணுறோம். 1 கிலோ அரிசிக்கு பண்ணுறோம் இல்லை, காரு பஸ் வேணும்னா சைனை பண்ணிடுறோம். அப்போ ஏதாவது பிரச்சனை ஆயிரம் எடுத்துக்காக நீங்கள் வந்தீங்க பணத்தை தந்தீங்க, நான் நினச்சி நீங்கள் பைக்குக்கு தான் தரீங்க காருக்காக தந்தீங்கன்னு கேட்குற லெவல் ஆகிடக்கூடாது. அதுக்காண்டி எல்லாம் எழுதி எங்களுக்கு சைன் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அரிசி சீனி எடுக்கு இது முஆத்தாத்துன்னு அப்படி கொடுத்து வழங்கு ஆத்தாண்டா கொடுக்குறதானே கொடுத்து எடுத்து போகிறது. இது நடந்தாலே போதும் அப்படி என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சில மஜ்லிஸில் வந்து உட்கார்ந்து அக்கது நிக்கா பண்ணுறது பண்ணி போட்டு என்ன அவருக்கு என்ன இந்த இந்த மாப்பிள்ளைக்காரருக்கு பாரக்குல்லா வழக்கோ பாரக்காலையோ ஜமாக்கு வேணுங்க ரைட்டாக போ அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிஞ்சு. மஜ்லிஸில் ஒன்றுமே சொல்லலை, அக்கது நிக்கா நடக்கல ஒன்றும் இல்லை. அவரையும் வழியும் உட்காந்துருக்கிறாரு, இவரை உட்காந்துருக்கு. எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் வழின்னு, திருமணம் தான் நடக்குதுன்னு தெரியும். முடிச்சுட்டு போய் தர்றாங்க. இவ் முஆத்தாத்து கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. யாருக்கும் அவசரமாக ரிஜெக்ட் பண்ணவும் இயலாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா முடித்து வைத்தேன் என்ற வசனம் வருது. அதை ஜவ்வஜினா கஹா உமக்கு முடித்து வைத்தேன். ரசூலுல்லாஹ் சொல்கிற எல்லா இடங்களும் ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. எனவே வார்த்தை சொல்வது தான் சரியானது என்ற நிலைப்பாடு. முஆத்தாத் வந்து வியாபாரத்துக்கு ஓகே, வியாபாரத்தை விட இது பலமானது, இது வந்து கற்போடு சம்பந்தப்பட்டது. எனவே அது இதே போல அதுவும் ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் கூட அக்கதாக இருந்தாலும் கூட மிக சரியானது வந்து என்ன அந்த மஜ்லிஸில் சொல்லப்படுதல் என்பது பல பிரச்சனைகளை தீர்க்கும். உதாரணமாக வந்து ஃபாத்திமான்னு ஒரு மகள், ஆயிஷான்னு ஒரு மகள் இருக்கு, ஹதீஜான்னு ஒரு மகள் இருக்கு. முஆத்தாத் கல்யாணம் முடிஞ்சாச்சு. நான் வந்து ஹதீஜா நினச்சி தான் ஓகேன்றே அப்படின்னு அவர் சொல்கிறார் வைக்கல. நான் உங்களுக்கு ஃபாத்திமா தான் முடிச்சிருந்தேன்னா பல பிரச்சனையாக போய்த்து. மஜ்லிஸ் உள்ளவன்ட்ட கேட்டால் எங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியா, வெளியே கேள்விப்பட்டது ஹதீஜாட்டுதா ஃபாத்திமாவா கேஸ் நமக்கு தெரியாத, நீ ஒரு ஒன்றும் சொல்லலையே, முஆத்தாத்தன்னு விட்டுட்டு போனீங்க, நாங்களும் முஆத்தாத்தன்னு போனோம், அவ்வளோதான் சரியா. அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போ யார் தீர்க்கிறது? பிரச்சனை வந்தால் அந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தீர்ப்பு இல்லை. ரெஜிஸ்டர் ஓகே, ரெஜிஸ்டராக பேசுறது இஸ்லாம். ரெஜிஸ்டர் இல்லாட்டி அவர் மாற்றி எழுதிட்டான்டா, ரெஜிஸ்டர் ஆதாரமாக எடுக்கலுமா எங்களுக்கு? இப்போ ரெஜிஸ்டர் அரசாங்கத்துக்கு ஆதாரம், மார்க்கத்துக்கு ஆதாரமாக எடுக்கலுமா? நான் ஹதீஜா நினச்சி தான் எழுதினேன் அவர் சொன்னார்னா நீ ஒன்றும் சொல்லவும் இல்லை, நான் ஹதீஜா எழுதி ஃபாத்திமா கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார்டா. அப்போ ஒரு சப்ஜெக்ட்னு இந்த இடத்துல என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டிய முஆத்தாத்தை விட அந்த இடத்துல பகிரங்கமாக இன்ன மகளேன்னு சொல்கிறது கூட நல்லது. இப்போ நடக்கிற அகதி மாதிரி பேர் சொல்கிறல்ல, இந்த மகளை என்று சொல்கிறது கூட நல்லது. வணங்கிட்டா
சில மஜ்லிஸ்ல சொல்லுவாங்க, சில இடங்கள்ல செய்யறதில்ல, சொல்றதில்லை. அப்போ சொல்றது நல்லது. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அமெரிக்கா எவ்வளோ மகர் கொடுத்தோண்டு இப்போ சொல்ல இந்த வெளியே கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி தான் ஒரு 10 பவுன் கொடுத்தீங்களான்னு கேள்விப்பட்டிருக்கேன். மகர் பார்த்தா 10 பவுன் கொடுக்கவே இல்லை. இப்போ 10 பவுன் சொல்லிக்கிறேன், 5 பவுன் கொடுக்க போறேன். நான் 10 பவுன் சொல்லவே இல்லைன்ட்டாண்டா. நீ மஜ்லிஸ்ல சொன்னாயிடத்துக்கு அந்த அக்து நிக்காவுடைய மஜ்லிஸ் மிக முக்கியமான ஒரு இடம். ஸோ மிக சிறப்பு, மிக அதாவது வாஜிப் இதை சொல்றது. சரி, ஒரு கேள்வி. முஹாத்தாத் அடிப்படையில் இந்த கருத்தில் உள்ளவங்க ஷேக் அல்பானி இப்போ சொல்கிற மாதிரி கருத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி திருமணத்தை நடத்திட்டாங்கன்னா நாம் என்ன சொல்லுவோம்? நிக்காஹல் ஃபாசிதுன்னு எங்களோட பார்வையில், அதாவது இது விஷயம் நடக்காட்டி திருமணம் செல்லாது என்று இருந்தால் நிக்காஹல் ஃபாசிதுடுவோம். எங்களோட பார்வையில் அந்த திருமணம் செல்லாது. ஆனால் அந்த திருமணம், அதாவது அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளோ அதோ இதோ நிக்காகத்தான் என்ன செய்யும் கருதப்படும். எங்கள்கிட்ட அது ஒரு கருத்து முரண்பாடு உள்ள ஒரு பகுதி. பெரிய ஒரு கருத்து முரண்பாடு இல்லை. அந்த இது மாதிரி ஏன்னா மஜ்லிஸ் நடக்குது, அக்குது நடக்குது, வழி இருக்கிறார், எல்லாம் இருக்குது. அந்த மாதா தான் பிரச்சனை. அக்குதில் அந்த அல்ஃபாதுகளை சொல்லி இது நடக்கிறது மிக சிறப்பானது. ஒரு ஊமையராக இருந்தால், பேச முடியாதவராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த இடத்துல இருந்து இவருடைய அங்கீகாரத்தை பெறுற மாதிரி அல்லது எழுத்து மூலமாக பெறுற மாதிரி அந்த மாதிரியான என்னது நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அக்து நிக்காவுடைய மஜ்லிஸ்ல எப்படி இது அரபில் வந்திருக்கும்ன்றது வரலாறு இதுதான். இந்த அடிப்படையில் தான் அவர் என்டர் ஆகிட்டார் சொல்றதுக்கு. அடுத்த இதுக்கு நம்ம அதாவது தவா செய்கிற டைமில் விட்ட பிள்ளை என்னன்னு சொன்னால், வயிறு வளர்ப்பதற்காக தரகத்துவம் செய்யறது. யார் சொன்ன உங்களுக்கு வயிறு வளர்க்கறதுக்கு தான் இந்த தரகத்துவம் நடந்துன்னு சொல்லி? இதுதானே. அதாவது ஃபாத்தியா ஓதி அதை ஓதி இப்போ ஒரு பிதாத்து செய்கிறேன்னா அது பிதாத்துன்னு சொல்லணும். அதை எப்படி ஆக்கி விட்டாங்கன்னா வயிறு வளர்ப்பதற்காக இது உருவாக்கி விட்டார்கள் சொல்கிற இந்த அதுதான் தவாவில் நடந்த ஒரு வரலாற்று தவறு. அதில் அந்த எண்ணங்களுக்கு ஒரு சொன்னால் இப்போ அவங்க திருப்பி சொல்கிறாங்க தானே, தர்ஜுமாவுக்கு வயிறு வளர்க்குறீங்க, சீரிக்கு வயிறு வளர்த்தீங்க. இல்லை நாங்கள் அல்லாவுக்கான்னு செஞ்சோம். அப்போ அவங்க மட்டும் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கு இஹ்லாஸை சொல்கிற அதே டைமில் நம்ம அவங்களுக்கு ஒரு இஹ்லாஸ் இருந்து எதுக்கலணுமா இல்லையா? அது தேவை. அப்படியே செய்கிறவனாக இருந்தால் கூட அவனுக்கு தவா செய்கிறதுக்கு உள்ளத்துக்குள்ளே போய் பதிகிற மாதிரி ஒரு தவா என்ன செய்யணும்? ஃபிரௌனுக்கு செஞ்ச மாதிரியே செய்யணும். அப்போ ஃபிரௌனுக்கு எந்த தகுதினா ஒரு முஸ்லீம் சகோதரனுக்கு என்ன, நான் சரியான போல நடந்திருக்கணும். மஜ்லிஸில் அரபு வந்தது இப்படித்தான். அவங்கள வச்சுக்கிறதுக்காக அந்த அரபு வரலை. அரபு தான் இந்த சமுதாயத்தில் இருந்ததுனால மஜ்லிஸில் அரபு என்ன செஞ்சது வந்தது. அரபில் சொல்ல தேவையில்லைன்னு கருத்தில் உள்ள அறிஞர்கள் மீக்கிறாங்க. அந்த கருத்தை நீ சொல்லி இது ஃபிக்ஹ்ல என்ன ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு போனால் பிழை அல்ல. இது ஒரு அரபில் கொத்துபா. அப்போ அதுக்கு என்ன வந்துச்சு? அப்போ அரபில் கொத்துபான்னு சொல்றது அவங்க வேற யார் பண்ண போறது இல்லையே, உலமாக்கள் தான் பண்ண போகிறது. அவங்க அரபில் மட்டும்தான் பண்ணணும்னு பிடிச்சது என்னதுக்கு, மற்றவங்க பண்ணப்படாதுக்காண்டி இல்லை, வேற யாரும் பண்ண போகிறதும் இல்லை. இப்போ தமிழ் தான் பண்ணலாம் எடுத்துக்காண்டி யாராவது போய் தமிழ் மட்டும் தெரிஞ்ச பாட்டியல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? கொஞ்சம் குறைவு. அந்த மாதிரி பண்ணினாலும் அது குறைவு, கேட்கறதுக்கு சைக்காத லெவலில் தான் இருக்கு, விளங்கிட்டா, ஒரு சிலரை தவிர. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த பாயிண்ட், அதாவது அரபு என்றது கொத்துபா கூட 2 கொத்துபா அரபில் தான் இருக்கணும்னு சொல்லி உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சில ஃபத்வாக்கள் வந்த பிறகு முதலாவது தமிழ்லையும் 2வது அரபிலையும் செய்யக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யறோம் நம்ம இந்திய பள்ளியில் பார்க்குறோம். முதலாவது அரபிலையும் தமிழையும் 2வது அரபிலையும். அப்போ இதுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. அந்த சாதாரணமான ஒரு விஷயம் உண்டு அல்ல. அது நியத்துக்களை கூட அரபில் சொல்லிக்கொள்ளணும் அப்படி என்று சொல்கிற அளவுக்கு பிதாத்தானது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் வந்ததுக்கு பின்னணியில் ஒரு அறியாமையும் மார்க்கப்பட்டு தவறான புரிதல்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க அதில் இருந்தீங்க. அதில் அரபில் கருத்து முறைப்பாடுகள் இருந்தீங்க. நம்ம சொல்கிறேன் முஹாத்தாத் செக்ஷனோட இருந்தீங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த அரபுகள் அந்த இடத்துல வந்தது. அவர் இப்போ அந்த இது இருக்கிறது மக்கள் இன்னும் அந்த வளமையை கொண்டு போயிட்டே இருக்கிறான். நடத்தி வைக்கிற உத்தர ஆக்கைதை கொண்டு போய்த்துட்டே இருக்கிறான். இது பிழையான்னு கேட்டால் பிழை அல்ல. ஏன்னா ரசூல்லாங்க நடத்தி வச்சாங்கன்னு வருது. ரசூல்லாங்க மட்டுமல்ல, வழி இல்லாதவர்கள் நடத்தி வைத்த திருமணங்கள் அப்படி என்ற பகுதிகள் வருது, தௌக்கீல்கள் வர்றதுனால. இப்போ சில ஊர்களில் நடத்தி வைக்கிறவரை வக்கீல்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதாவது அவர் பொறுப்பெடுத்து வழிக்கு சார்பாக அவர் என்ன செய்கிறாரு அங்கே பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் உண்மையை பார்த்தா அது வக்கீல் அல்ல. ஏன்னா வழி இருக்கிறார் அந்த இடத்துல. வழிதான் வார்த்தையை சொல்ல வைக்கிறாங்க. இவர் வக்கீலாக இருந்தால் இவர் தான் வார்த்தை சொல்லணும். வக்கீலாக இருந்தால் இவர் வார்த்தை சொல்லணும். அவர் வழி இருந்தாலும் பரவாயில்ல, இவர் நான் என்ன செய்கிறேன், இவருக்கு சார்பாக நின்று உங்களுக்கு என்ன செய்கிறேன், இந்த மகளை இவரோ மகருக்கு முடித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லணும். இவர் அப்படி சொல்கிறது இல்லையே. அப்போ தான் அவர் வக்கீல். இவர் என்ன சொல்கிறார், அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு வழிக்கு, வழி அதை சொல்கிறாரு. அப்போ வக்கீலா? வக்கீல் அல்ல. எப்போ வக்கீல் என்ற வார்த்தை சரியாக வரும்னா அப்படி நடந்தா, அதாவது நடத்தி வைக்கக்கூடிய அந்த 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 அறிஞரோ அந்த ஆலிமோ மௌலவியோ நின்று இவருக்கு சார்பாக நான் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன், அவர் எனக்கு வக்காலத் தந்திக்கிறாரு, இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்கு நம்ம மகளை முடிச்சு வைக்கிறேன்னா இப்போ வக்கீல். வலிக்கிறாரு, அவருக்கு நீங்கள் இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தா அது வக்கீல் இல்லை. அவர் தான் என்ன செய்கிறாரு, திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு, இவர் சொல்லி கொடுக்குறாருன்னு அர்த்தம். இப்படி சொல்லி கொடுக்கறது என்றது அதாவது ஒரு மஜ்லிஸில் ஒருத்தர் இருந்து சொல்லி கொடுக்குற பிழை அல்ல. ஆனால் அதை விட கஷ்டப்பட்டு பெற்று பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அங்கே ஸ்கூலுக்கு போய் இங்கே போய் எல்லாம் செஞ்சவனுக்கு இந்த அக்துனிக்கா மஜ்லிஸில் இப்படி தான் பேசணும்னு கொஞ்சம் தைரியம் வேண்டாம் முடிஞ்சுது. 2 வார்த்தை என்ன, மகரை சொல்கிறது, திருமணம் முடிச்சு கொடுத்தேன்னு சொல்கிறது, பேரை சொல்கிறது, இந்த அந்த மஜ்லிஸில் புரிஞ்சு கொள்கிற மாதிரி சொல்ல அவர் ஏற்றுக்கொள்றேன்றது தமிழில் தமிழ்லன்னு சொல்ல வராங்களே ஒருத்தர்.
தமிழில் சொல்கிறதுக்கு பயம். நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன்றாங்க. மஜ்லிஸில் போய் எத்தனை பேரை முற்படுத்திக்கிறோம், நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள், இல்லை சொல்லுங்க, தவறிட்டா ஹராமா பேசணும்னு ஒரு பயம் உண்டு. விளக்கிட்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல தைரியமாக செய்கிறதுக்கு முன்வர பழக்கணும். அதே நேரம் என்னதான் சுயமரியாதை திருமணம் பெரியார் செஞ்ச மாதிரி என்ன சுயமரியாதை திருமணம் செஞ்சு வச்சால் நடத்தி வைக்கிற நடுவில் வரத்தான் செய்கிறான், நடத்தி வைக்கிற வரத்தான் செய்கிறான். அதனால் அது பிழை அல்ல, அது ஒரு பிழை இல்லை. என்ன மக்கள்கிட்ட பயம் இருக்கும், அந்த இடத்துல சரியாக நடந்தால் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அதை செஞ்சுட்டு போகிற பிழை இல்லை. அது நிபந்தனையோ வரவேற்கத்தக்கதோ சிறப்பான அம்சமோ அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ இந்த இடத்துல வார்த்தை பிரயோகங்கள் திருமணம் என்ற வார்த்தை பிரயோகம் இருந்தால் சரியானது என்றது தான் நம்ம வர வேண்டிய முடிவு. அது தம்லீக் என்ற அரபில் சொல்கிறது, இன்காஹ்னு சொல்கிறது, தஸ்வீஜ்னு சொல்கிறது, இதெல்லாம் திருமணத்தை குறிக்கும். இந்த மாதிரியான அதாவது தம்லீக் என்ன சொந்தமாக்கியல், ஜவுஜா மனம் முடித்து வைத்தல், இன்காஹ்னா திருமணம் முடிச்சு வைத்தல், இப்படி என்ற வார்த்தை பிரயோகம் எது வந்தாலும் என்னது திருமணம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலான ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருமாக இருந்தால் அது என்ன அந்த திருமணத்துடைய வார்த்தை அந்த இடத்துல வந்துட்டுன்னு அர்த்தம். அது அரபுல தான் சொல்லணும் என்ற எந்த நிபந்தனையும் குர்ஆன் சொன்னால என்ன இல்லை. இன்னும் சொல்ல போனால் அரபுல சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. அரபுல சொல்றது ஒரு மரபு ட்ரெடிஷன் ஓதலுக்கு மாதிரி இருக்கு. தமிழில் சொல்லக்குள்ள அவனுக்கு கல்யாணம் நடக்கிற ஃபீலிங்கே என்ன செய்யுது வருது. ஏன்னா அவனுக்கு அரபுல கபில் தூன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. கப்பல் தூன்னா முத்தமிட்டேன், கபில் தூன்னா ஏற்றுக்கிட்டேன், விளங்கிட்டா? அப்போ அவனுக்கு இது கபில் தூ என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெரியாது. டிரான்ஸ்லேஷன் தெரியாமல் எத்தனையோ கல்யாணம் நடந்து முடிஞ்சு, விளங்கிட்டா? டிரான்ஸ்லேஷன் தெரியாமல் எத்தனையோ என்ன அதாவது வார்த்தையில் பிறண்டவங்கள நீங்கள் பார்க்கலாம். கபில் தூ அப்படி வருது இல்லை, கலம் தூ விளையிட்டா கபில் தூன்னு இப்படி பிறண்டவங்களாம் வைக்கிறாங்க. அப்போ திருப்பி சொல்லிக் கொடுக்க திருமணம் செல்லாததுக்கு அவன் வசுவாசிலே வைக்கிறான். கபில் தூ சொல்லலை, நான் கபில் தூவா நான் வேறு மாதிரி எனக்கு கலிப் தூ அப்படி என்னமோ சொன்னேன் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகின பாட்டியெல்லாம் இருக்குது. சரியா? கபல் தூன்னு சொன்ன நான் என்ன சொன்னேன், காஃபா இந்த திருமணம் செல்லுமா இல்லாத அந்த வசுவாசில் உள்ளவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அந்த மஜ்லிஸில் சொல்லிட்டு. ஏன்னா சொல்லு அவன் ஒரு சில வேலை தெளிவாக பேசக்கூடிய ஆளாக கூட இருக்கலாம். அந்த மஜ்லிஸ்ல என்னென்ன யோசனையில் இருப்பான்னு தெரியாது. கபில் தூன்னு சொல்கிறான், வேறு யோசனையில் சொற்களை மாற்றி சொன்னவங்க இருக்கிறாங்க, விளங்கிட்டா? அதனால் இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இல்லை, நியத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் தான். திருமணம் அதில் அரபில் நீங்கள் தஸ்வீஜ்னு சொன்னாலும் சரி, இன்காஹ்னு சொன்னாலும் சரி, அதாவது என்ன அதை தம்லீக்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் ஓகே தான். இதில் பெரிய கருத்து முறைப்பாடுகள் பின்னால் இருக்கு, அதெல்லாம் ஓகே. திருமண வார்த்தை வந்து அந்த மஜ்லிஸில் என்ன செய்யணும் வரணும். உங்களுக்கு நான் முடித்து வைத்தேன், அல்லது யாரும் ஆரம்பிக்கலாம். யாரு அந்த திருமணம் முடிக்கிறவன் ஆரம்பிக்கலாம். உங்கள் மகள் இன்ன நபரை இவ்வளவு மகருக்கு நான் மனம் முடித்துக் கொள்கிறேன், நான் அதை அங்கீகரிக்கிறேன். யார் சொல்றாரு? வலி கபில் தூ அவர் சொன்னாலும் ஓகே தான், நான் ஏற்றுக்கொண்டேன் அவர் சொன்னாலும் ஓகே தான், விளங்கிட்டா? மாறி சொன்னாலும் ஓகே. இவர் என்னது அதாவது நான் எனது மகள் அதாவது மிச்சம் திருமண வார்த்தை கட்டாயம், திருமண வார்த்தை கட்டாயம். அதுக்கு அடுத்த வார்த்தைகள் எதுவும் கட்டாயம் இல்லை. மகர சொல்றதோ மற்ற விஷயங்களை சொல்றதோ நிபந்தனை இல்லை. உங்களுக்கு நான் மனம் முடித்து வைக்கிறேன் என்றது மட்டும் தான் கட்டாயம். அவர் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் கட்டாயம், விளங்கிட்டா? அந்த பெண் அல்லது அந்த பெண்ணுக்கு சார்பான வழி அவருடைய வார்த்தை இருக்கேன். இப்போ சொன்னா பெண்கிட்ட கேட்டுக்கிறான், நீ ஏற்றுக்கண்டியா, உனக்கு பொருத்தமா அப்படின்னு கேட்டுக்கிறான், ஆமன்றாங்க, முடிஞ்சுது. அப்போ அதுக்கு மேலே வழி இருக்கிறார். அப்போ வழி ஆமன்ட்டு சொல்லணும், அல்லது அவர் ஆமன்ட்டு சொல்லணும். ஒத்துக்கன்னா முடிஞ்சு. அவர் திருப்பி சொல்ல தேவையில்லை. எப்படி? நீங்கள் உங்கள் மகள் பாத்திமாவை இவ்வளோ மகருக்கு எனக்கு முடித்து தருவதாக சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் போதுமானது. அப்போ இந்த இடத்துல திருமணம் என்ற வார்த்தை வரணும், மனம் முடித்து வைக்கிற வார்த்தை வரணும், அல்லது மனம் முடித்துக் கொள்கிறேன் வார்த்தை அங்கிருந்து வரணும். ரெண்டு பேரில் ஒரு ஆள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆமன்றது தெரியிருந்தால் மஜ்லிஸ் என்னது தம்மல் அக்கத் ஃபில் மஜ்லிஸ். இதுக்கு அங்கே வேற வார்த்தைகள் வரணும்ன்றதுக்கு ஒரு ஆதாரம் காட்டலாம். ரசூலா மகர சொன்னதா இருக்கலாம், அந்த புள்ளையோட பேரை சொல்றதாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள் சொல்றதா இருக்கலாம். ஒரு விஷயம் என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக காட்ட முடியாது. இதை தவிர வேற எதையும் காட்ட முடியாது. இப்போ ஜைனப் ரலியல்லாஹு திருமணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றது சவ்வஜ்னாகஹா, உங்களுக்கு நான் முடித்து வைத்தோம், இத்தனை மகருக்கு முடிச்சு வச்சோம், இவ்வளவுக்கு முடிச்சு வச்சோம், எதுவுமே வரல. அதை சொல்றாங்க ஜைனப் ரலியல்லாஹு அல்லாஹ் தஆலா எனக்கு 7 வானத்துக்கு மேல இருந்து எனக்கு முடிச்சு வச்சான்னு சொல்றாங்க, மற்ற எதுவுமே வரல. அதே போல ரசூலுல்லாஹ் அந்த மஜ்லிஸ்ல மகர் எவ்வளோன்னு கேட்டது வருது, மகர் கேட்காத மஜ்லிஸ்ல எத்தனையோ என்ன செய்து இருக்குது. சஹாபாவோட காலத்துல அப்படித்தான். அப்போ இதை நம்ம ஒரு நிபந்தனையாக சொல்ல முடிஞ்சது, திருமணம் என்ற வார்த்தை மட்டும் அதில் என்ன செய்யணும் வரணும் என்றது தான். மற்றபடி சிலர் என்ன செய்யறாங்க, அந்த இன்னும் கூட்டி கேள்றாங்க, ஹலாலான முறையில் புரிந்துணர்வுகளோடு இடையில நிறுத்தாம தலாக் எண்ணங்களோடு இல்லாமல் முத்தாவா திருமணி விளங்கிட்டா, தலாக் எண்ணங்களோடு இல்லாமல் இறுதி வரைக்கும் ஒன்றாக வாழ்வதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னது அதை இதுக்காக வேண்டி சொல்றது. இப்படியெல்லாம் நீங்க விரிவா சொன்னா பிழையொன்று அல்ல. ஆனா சரியான சப்ஜெக்ட் திருமணம் மனமுடித்தல் என்றது அந்த இடத்துல வந்துட்டா சரியானது. அது என்ன, அதாவது திருமணம் என்றது அந்த வார்த்தை மட்டும் வந்தா எனக்கு சரியான வேறொரு வார்த்தைகள் அந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் உண்டு இல்லை.
விளங்கிட்டா? அடுத்தது விஷயம் என்னன்னா, இப்போ இதில் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செய்தியில் நாங்கள் நிறைய பார்த்தோம். அப்படி சஃபியர்லாவோட செய்தியில் பார்த்தோம். அதே போல் அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னுக்கால நின்றாங்க, அப்போ முடிச்சு கொடுக்கறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டு உங்களுக்கு முடிச்சுதாரேன்னு சொன்னாங்க, அதில் நம்ம பார்த்தோம். அதுபோல் அதாவது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம். ரைட். இதில் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறார் மஜ்மூ ஃபதாவால பாருங்க, வ மஅலூமுன் அன் இஜ்திமா அன்னாஸ் وتقديم الخطبة وذكر المهر والمفاوضة فيه والتحدث بأمر النكاح. அதாவது மக்கள் ஒன்று கூடியிருக்கிறது, இங்கே ஹித்பா நடந்தது, குத்துபா நடக்கிறது, அந்த இடத்துல இன்னல் ஹம்துலில்லாஹ் நடக்கிறது, அதான் சொல்கிறார், இன்னல் ஹம்துலில்லாஹ் நடக்கிறது, மகர் பேசப்படுறது, இன்னும் அதை பற்றியான திருமண பேச்சுவார்த்தை அன்றைக்கி நடக்கிறது, திருமணத்துக்குரிய அந்த கதைகள் அன்றைக்கி போகிறது, காத்தியுன் ஃபி இராதத்தின் நிக்கா, அன்றைக்கி திருமணம் தான் நடக்க போகிறத அடித்து சொல்லுது. ரைட்டா? ஒரு வீட்டில் ஜனாசா விழுந்திக்குது, இப்போ ஜனாசா தொழிக்க போகிறதுக்கு முன்னால் இங்கே விழுந்திருப்பது ஜனாசா தான் அப்படின்னு வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. நடந்துக்கிற ஜனாசான்னு எல்லாருக்கும் தெரியும் தானே, நான் ஜனாசாவுக்கு வந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நியத்தையும் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே நீ நடக்கக்கூடியது திருமண மஜ்லிஸ்ன்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிற, மக்கள் கூடிக்கிறது, குதுபா நடக்கிறது, இதுக்கு மகர் பற்றி சொல்கிறது, மக்கள் சம்மந்தமாக பேசுறது ஆதாரம். அம்ம தஅப்புத், இந்த இடத்துல வார்த்தைகளை வைத்து தஅப்புத் பண்ணுறது, ஃபயஹ்தாஜு இலா தலீலின் ஷரஈன், தனியான ஒரு ஆதாரம் என்ன தேவை. சும்மல் அக்து ஜின்சுன் லா யுஷ்ரஉ ஃபீஹி தஅப்புது பில் அல்ஃபாத், அக்து ஒரு வார்த்தைகளை வைத்து தான் அக்து நடக்கும் என்றதுக்கு மார்க்க ரீதியான ஆதாரம் இல்லை. லிஅன்னஹா லா யுஷ்தரது ஃபீஹல் ஈமான், அந்த இடத்துல ஈமான் என்னது, ஈமானோடு சொல்ல வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் உண்டு அல்ல அந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு, அதனால அதில் எந்த விதமான தஅப்புத் உண்டு அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அதேபோல் பல் தஸஹு மினல் காஃபிரி வமா யஸஹு மினல் காஃபிர் லா தஅப்புத ஃபீஹி, அக்குது வார்த்தை காபிர்ட்டையும் என்ன செய்யும், செல்லும். ஒரு காபிர் திருமணம் முடிஞ்சு அக்குது வார்த்தை செல்லும். அப்போ ஒரு தஅப்புதாக இருந்தா, அது தஅப்புதாக இருந்தா, இறைவனை வணங்குற ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் காபிர் திருமணம் என்ன செய்யக்கூடாது, அது அவங்களோட திருமணம் எங்களுக்கு செல்லக்கூடாது. ஏண்டா அது இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது, வார்த்தை அதில் வரணும், அதனால அது செல்லாது என்ற அர்த்தத்துக்கு வரும். இமாம் இப்னு தைமிய்யா வார்த்தை சொல்றத கூட என்ன, அதாவது அந்த இந்த மாதிரியான வார்த்தையில் வரணும், இந்த சொல்லில் வரணும் அப்படி என்று தனியாக சொல்றத பிழை என்றார். அப்படின்றது இல்லை, திருமணம் அங்கே நடந்தது அப்படின்றதுக்கான அடையாளம் இருந்தால் போதும். அதை நம்ம எந்த வார்த்தையில் மனம் முடிச்சு வச்சேன்னு சொன்னோம், கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு சொன்னோம், மல்லக்து சவ்வஜ்து அன்கஹ்து, இந்த வார்த்தைகள் கபில்துன்னு வரணும் வார்த்தை அப்படியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அப்படியாக இருந்தால் காஃபிர் திருமணம் செல்லாதுன்னு நீங்கள் சொல்லுங்கன்றார். அவங்களுக்கு மத்தியில் தான் திருமணம் நடக்குது, அது செல்லாதுன்னு சொல்லுங்க அப்படின்றார். ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் முடிக்கிறார், சரியா, கிறிஸ்துவ திருமணம் முடிக்கிறது, அப்படி செல்லாது என்ற அர்த்தத்துக்கு என்ன செய்யணும், அதில் வந்துடு. அப்படி செல்லாது என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யாது, இதுக்குள்ள வராது. தஅப்புதான வார்த்தைகள் எங்கேயும் தேவையில்லை, திருமணம் நடந்ததுக்கான. அப்போ அதுக்கு ஆக குறைஞ்ச ஆதாரம் நம்ம எந்த மொழியிலையாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றதான் ஆதாரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், இதுதான் வார்த்தைகள் சம்பந்தமான விஷயம். எனவே அந்த இடத்துல சொல்லப்படுறதுல எதுவாக இருந்தாலும் அதை ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு கொள்ற மாதிரி சொல்லணும். இதுல மகர சொல்றது சுன்னத், பிள்ளையுடைய பேரை சொல்லி அந்த இடத்துல என்னது சொல்றது ஒரு சுன்னத்தாக்கிறதுலாம். சிலர் மஜ்லிஸில் பிள்ளையோட பேரை சொல்றது பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளையோட பேரை பகிரங்கமான மஜ்லிஸ்களில் சொல்றதை பொதுவாக அரபுகள் கூடுதலாக விரும்ப மாட்டாங்க. ஃபாத்திமாவை முடிச்சு வைக்கிறேன், ஆயிஷா முடிச்சு வைக்கிறேன், ஹதீஜா முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தைகளை சொல்றது விரும்ப மாட்டாங்க. அப்போ வேறொரு வார்த்தை பிரயோகத்தில் எல்லாரும் புரிஞ்சு கொள்ற மாதிரி முதலாவது மகளை, ரெண்டாவது மகளை, மூன்றாவது மகளை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது. பொதுவாக அதை மனைவியோட பேர் அந்த இந்த பேரை பகிரங்கமான மஜ்லிஸ்களில் சொல்றோம். இப்போ நம்ம ஒரு பப்ளிக்காக அறிவிக்கிறோம், சரியா, ஒரு போட்டி நடத்திட்டு ஆயிஷா ரெண்டாவது பரிசு அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் நல்லதில்லை. ஹதீஜா ரெண்டாவது பரிசுன்னு சொல்றது நல்ல. அதில் ஒரு மனைவி இருப்பா, அதில் ஒரு மகள் இருப்பா, அதில் ஒரு தாத்தா இருப்பா, அதில் ஒரு உம்மா இருப்பா, விளங்கிட்டா. அப்போ அதுக்காக ஒரு குன்னியாவோ அல்லது வேறொரு வகையிலையோ ஒரு சப்ஜெக்டை விளங்கிட்டா சொல்றதை தான் பொதுவாக அரபுகளுடைய மஜ்லிஸில் நீங்கள் காணுவீங்க, விளங்கிட்டா. இப்போ அந்த பயோ மாதிரி வரக்கூடிய யூனிவர்சிட்டிகள் எல்லாம் அதில் சொல்லுவாங்க. நல்ல அறிஞருடைய மஜ்லிஸில் நீங்கள் பாருங்க பார்ப்போம், விளங்கிட்டா. உஹ்த் சகோதரி அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் அங்கே கேட்டு நீங்கள் யாரும் உங்களோட பேர் என்ன, உங்களோட கேள்வி கேட்குறவங்களோட பேர் என்னன்னு கேட்டு தான் நீங்கள் பாட மாட்டீங்க. கொஸ்டின் கேட்குற டைம்லலாம் அந்த இதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவோம். அப்போ இந்த அடிப்படையில் அந்த பேர்கள் சொல்லலைன்னா ரெண்டாவதா மூணாவதான மகள், நாலாவது மகளை அப்படி என்று சொல்கிறது பொருத்தமாக அந்த இடத்துல என்ன செய்யும் இருக்கும். இவ்வளோ தான், மற்றதெல்லாம் அந்த இடத்துல சொல்லிக்கலாம். அப்போ ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் எனது முதல் மகள் இல்லை, இவ்வளோ மகருக்கு நான் என்ன செய்கிறேன், ஹலாலானலாம் சொல்லுவது, கல்யாணம் தான் ஹலால் தான் விளங்கிட்டா. உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஹலாலான மனைவியாக ஹராமான மனைவியாக முடிச்சு கொடுக்க, ஹராமான மனைவியே இல்லை விளங்கிட்டா. அப்போ முடித்து வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை சொன்னால் என்னது, போதுமானது. இதுதான் அதாவது அக்து நிக்கா மஜ்லிஸில் வார்த்தைகள் மஜ்லிஸ் சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு. இப்போது அந்த மஜ்லிஸில் அதாவது ஹுத்பத்துல் ஹாஜா,
இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு அப்படின்னு ஓதுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் இது போன்ற நிகழ்வுகளுக்கு முன்னால் இதை யோதங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்ற ரிவாயத்து 6 நபித்தோழர்கள் வழியாக வருது. ஒன்று அப்துல்லா பின் மஸ்ஊத், ரெண்டாவது அபு மூசா அல் அஷ்அரி, அடுத்து அப்துல்லா பின் அப்பாஸ், ஜாபிர் பின் அப்துல்லா, அதுக்கு பிறகு நபீத் இப்னு ஷரீத், அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா, இவங்க வழியாக என்ன செய்து வருது. அப்போ மொத்தம் 6 நபித்தோழர்கள் வழியாக இந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சு வந்திருக்கு. அப்போ இதை ஷஹல்பானி வந்து குத்பத்துல் ஹாஜா அப்படின்னு தனி நூலாக என்ன செஞ்சுக்கிறாங்க, போட்டிக்கிறாங்க முழு ரிவாயத்துகளையும் தொகுத்து. அப்போ இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அந்த அல்ஃபாதுகளை தான் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்றது. அம்மா பாத் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது என்னது, யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும், அந்த சூரத்து நிசால வரக்கூடிய அதுக்கு அடுத்து இந்த 3 வசனங்கள் விளங்கிட்டா இதை வந்து வளமையாக அதை ஓதினாங்க. இந்த 3 இல்லாமல் இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் இருது போதும். அந்த வசனங்கள் நம்பர்களை இதில் என்ன செய்கிறோம், நம்ம பதிவு செய்கிறோம். இதையும் இந்த வசனத்தை ஓதிட்டு அவ்வளோதான். ரசூலாங்க எல்லா மஜ்லிஸ்லையும் இதை சொன்னதாகவும் இல்லை. அதனால நான் திருப்பி சொல்கிறோம், மகர் சொல்கிறது, பெயர் சொல்கிறது, சப்ஜெக்டுகள் சொல்கிறது, குத்துபத்துல் ஹாஜா சொல்கிறதும் சுன்னத்து தானே தவிர வாஜிப்னு சொல்லலை. இப்போ அந்த மஜ்லிஸ் நாம் இப்போ படித்த எல்லா மஜ்லிஸ்லையும் பாருங்களேன், ஏதாவது இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிறாங்களே, ரைட். அப்போ மோதிரத்தை தேடி வந்துட்டீங்களா என்ட்டு ரசூலா இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதா இருக்குதா, இல்லை. அப்படி இல்லை. அப்போ எல்லா இடத்துலையும் சொன்னால் கடைபிடிக்கல அப்படின்னா சுன்னத், கடைபிடிச்சா நல்லது அப்படின்றது அது ஒரு அம்சம். அப்போ இது வாஜிப்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மஜ்லிஸில் அக்துனிக்காக நடந்து முடிச்சுட்டு இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாங்க. எல்லாம் அக்துனிக்கா வலி மகர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மௌலை இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கிறதுக்கு தான் இன்னல் அல்ஹம்துலில்லாஹ், முடிக்கிறதுக்கு இல்லை. மஜ்லிஸில் உட்கார்ந்த உடனே இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு தான் என்னது வலி பொறுப்பு கொடுத்து வார்த்தை சொல்றதெல்லாம். இப்போ எப்படி நடக்குது, எல்லாம் முடிஞ்ச ஒரு மௌலவியோட பயானுக்கு அவர் இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, அக்துனிக்கா சொல்லலை, ரைட். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுத்பா பண்ணதான் ஆதாரம் இல்லை திருமண மஜ்லிஸில். திருமண மஜ்லிஸில் இந்த இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த செய்தியை தவிர வேற ஹுத்பா பண்ணதாக ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லைண்டா அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறது தேவையில்லாத வேலை, பிழையான ஒரு நடைமுறை. என்ன செய்யலாம்னா, ஒரு இடம் இருக்குது, அங்கே பித்அத்துக்கள் நடக்கலாம், தவறுகள் நடக்கலாம், பிழைகள் நடக்கலாம், அங்கே குர்ஆன் சுன்னாவை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்குன்னு அதை தவாவுக்கு பயன்படுத்தி கொள்வது. இப்போ ஜனாசா பயான் நடக்குது, ஃபோன் பண்ணி கூப்பிட்ற ஜனாசா பயானுக்கு வாங்கன்னு சொல்லி அடுத்த ஊர்லேருந்து மௌலவி எடுத்து ஜனாசா பயான் பண்ணுறாங்க. எங்கேயா ரசூலா ஜனாசா பயான் பண்ணிக்கிறாங்களா? ஒரு ஜனாசா பயான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இதில் இல்லை. ஒரே ஒரு தடவை ரசூலா உட்கார்ந்துருந்தாங்க, அப்போ அந்த கபர் உள்ளவரை பற்றி பேசினாங்கன்னு வருதே தவிர ஜனாசா பயானோ அக்துனிகா மஜ்லிஸ் பயானோ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்னது நடந்தது கிடையாது. அப்போ நடந்தது கிடையாதுனா தடை அல்ல, தேவை ஏற்பட்டு ஒரு அவசியமான நேரத்தில் சொல்கிறது பரவாயில்ல. பல குர்ஆன் சுன்னால உள்ள மக்களை இருக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாமல் என்ன செய்ய பேசிக்க நிற்கிறாங்க. அதுவும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பரவாயில்ல. நான் கல்யாணமே வானான்னு சொல்கிற லெவலில் பயான் என்னது ஒரு 3/4 மணி நேரம் 4 வார்த்தையாலும் போகுது விளங்கிட்டா. தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வானாண்ட லெவலுக்கு வந்த பயானை பண்ணி, அதாவது மக்களை வந்து சோர்வடைய செய்கிற அளவில் பயான் என்னது போய்கிட்டு இருக்குது. திருமணத்துடைய முக்கியத்துவம் மாற்றி இதெல்லாம் அப்படி போயிட்டு, திருமணத்தை முக்கியம் தெரிஞ்சதுனால தானே கல்யாணம் நடக்குது, சரியா? அப்போ அந்த பகுதி போயிட்டு கணவன் மனைவிக்குரிய உபதேசங்களை அந்த இடத்துல சொல்கிறது நல்ல விஷயம்தான், மார்க்கத்தில் தடை இல்லை தான். ஆனால் தொடர்ந்து கடைபிடிக்கிற வளமை ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் இருக்கவில்லை. அப்போ தொடர்ந்து கடைபிடிக்கிற வளமை இல்லாட்டி நம்ம அதை என்ன செய்யணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு தேவை அவசியம் வந்தால் நசியத்தை பண்ணுறது, இல்லைன்னா அதை விட்டுறது. அப்படி ஆயினதால் என்ன நடக்குது, மஜ்லிஸுக்குரிய இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் பயானுக்குரிய இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் ஆயிட்டு, மஜ்லிஸுக்கு இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அந்த இதை என்ன செஞ்சிருக்கிறோம், நடத்தி இருக்க வேண்டும். இதுதான் அதாவது அது முக்கியமான ஒரு அம்சம் அந்த இடத்துல. அடுத்தது என்னென்னா, அது முடிக்கிற டைமில் அந்த துவா ஒன்று கேட்பாங்க. அந்த மஜ்லிஸில் வச்சு ஒரு துவா ஒன்று போகும். அந்த துவாவை வந்து பல மஜ்லிஸ்களை கேட்டவங்களும் விரிப்பாங்களாக்கும் வழங்கிட்டா. அந்த துவா என்ன தெரியுமா, பாருங்க அந்த துவா. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா ஆதம் வ ஹவ்வா அலா நபியினா. யா அல்லாஹ், என்ன மூசா சொல்லி முடிச்சிட்டு வ அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா இப்ராஹிம் வ சாரா அலா நபியினா வ அலைஹிம் அஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா யூசுஃப் வ ஜுலைஹா அலா நபியினா வ அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா சுலைமான் வ பல்கீஸ் அல்லது பில்கீஸ் அலா நபியினா வ அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா மூசா வ சஃபூரா அலா நபியினா வ அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வரலாறு படிச்சுக்கங்க. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா.
اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا محمد صلى الله عليه وسلم وعائشة الصديقة وسائر أمهات المؤمنين رضي الله تعالى عنهن اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا علي المرتضى وفاطمة الزهراء رضي الله عنهما آمين 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 برحمتك يا أرحم الراحمين. இப்படி ஒரு துவா வந்து சொல்றாங்க. இந்த துவாவை வந்து ஒரு பயான்ல வந்து அர்ஹமுலை விளங்கப்படுத்தி சொல்றாரு. ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கு இடையில சேர்த்த மாதிரினா முதல்ல பிரிக்கணும். அப்ப ஆதம் ஒரு இடத்துல ஹவ்வா ஒரு இடத்துல. துவாட ஆரம்பத்தை பாருங்க. அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன செய்யணும்? பிரிச்சுட்டு சேரியா அல்லாஹ் ஒரு துவா. அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா ஹாஜர்ட்ட வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே சாராக்கு அதை பாரு என்ன சேர்த்து பிரிய அப்படின்னு. யூசுப் சுலேகா யாரு? அந்த அசீசுடைய அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அப்போ யூசுப் சுலேகாவை சேர்த்த மாதிரி சேரேன்னா அப்போ எப்படி இதில் அந்த சம்பவம் சரியா இருந்தா இது என்ன சம்பவம்னா அதை அவர் விளங்கப்படுத்துறாரு. அதே போல சுலைமான் பல்கீஸ் யாரு? ராணியாக இருந்து அப்போ இங்கே வந்தாங்களே அவங்கள தான் அப்போ பல்கீஸ்ன்னு சொல்றாரு. அப்போ அந்த பல்கீஸ் அவங்க ரெண்டு பேர் முடிச்சாங்கன்னு வரலாற்று ஒரு செய்தின்னு வருது. அதை அந்த இடத்துல சொல்றாங்க. மூசா சஃபூரா விளங்கிட்டா? மூசா சஃபூரான்றது என்ன? 10 வருஷம் அதாவது மகர் 8 வருஷம் மகர் இப்படி இங்கிருந்து கொலை செஞ்சுட்டு அங்கே போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பாதுகாப்புக்காக இருந்து அப்படி ஒரு கேட்குற ஒரு சம்பவம். அப்போ இந்த மாதிரி துவா கேட்டு அது ஓகே. ஹதீஜா ரசூலுல்லாஹ் அந்த மனைவி. அதுக்கு அடுத்தது மற்ற சஹாபாக்கள் அபூபக்கருங்க உமருங்க உஸ்மானுங்க என்ன அலி ரலியல்லாஹு போய் டைரக்ட்லி விலகிட்டா அது இல்லை. இப்படி ஒரு துவா வந்து அந்த இடத்துல கேட்கிறார். எல்லாரும் அல்லாஹ் ஆமீன் 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 என்றாங்க. அடுத்த நிகழ்வு என்ன? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வு நடத்தி அவங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு. விளங்கிட்டா? அல்லாஹ் அவங்களுக்கு அதான் பொருத்தமாக வச்சுப்பா, அவங்களுக்கு சோதனை வச்சுப்பா. அதை மாதிரி எனக்கு தாங்க உங்களுக்கு கேட்க சொல்லி யார் சொன்னது? விளங்கிட்டா? தாங்குவீங்களா? அல்லாஹ்வுத்தாலா அவங்களுக்கு தாங்குற சக்தியை கொடுத்துருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாஜர் தாங்குற சக்தி யார் எந்த பெண்மணிக்கு வரப்போகுதுன்னு கேட்குறேன். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தாங்குறது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாங்குற சக்தி யாருக்கு வரப்போகுதுன்னு கேட்குறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயுடைய தாங்குற சக்தி யாருக்கு வரப்போகுதுன்னு கேட்குறேன். ஏன் இந்த சோதனையை நம்ம உள்வாங்கிக்கிறோம்? அவங்கள மாதிரி எங்களுக்கு அவங்கள மாதிரி எங்களுக்கு அவங்கள மாதிரி எங்களுக்கு லன் துத்தீகா உங்களால் முடியாது. ஒரு சஹாபி துவா கேட்குறேன், அல்லாஹ் என்ன பாவங்களை ஏதாவது தண்டிக்கிறேன் இந்த உலகத்திலே தந்துருண்டு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா துத்தீகு அல்லாஹ்வுடைய தண்டனை உனக்கு முடியாது. அப்போ நபி அஷத்துன் நாஸி பலானல் அம்பியா நபிமார்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டவர். அவங்களோட சோதனை சாதாரணமான சோதனைகள் இல்லை. இப்ராஹிம் சாராட சோதனை சாதாரணமான சோதனை இல்லை. அடுத்து என்ன குழந்தை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாராக்கு ஆரம்பத்தில் குழந்தைகள் இல்லை. அப்போ அதே மாதிரி செய்கிறேன்னா என்ன சொல்ல வர நீ? சரியா? இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் துவா கேட்குற சந்தர்ப்பம் அது நல்லா ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. பலகீனமான ஹதீஸ் வந்த எல்லா இடத்துலையும் சரியான ஹதீஸை காணாம். இது குர்ஆன்ல வரக்கூடிய அழகான துவா. அதை சொல்லி கொடுத்திருந்தா கூட ஓரளவு பரவாயில்ல. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். ரசூலுல்லாஹ் சொல்ல தெரியாதா? என்னையும் ஹதீஜாவையும் ஆயிஷாவையும் சேர்த்தது போல உங்களை அல்லாஹ் சேர்த்து வைப்பான்னு சொல்ல தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹு லக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் வ பாரக அலைக் உங்கள் மீது அல்லாஹ் பரக்கத் செய்வான். வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் தஆலா உங்களை ரெண்டு பேரும் நல்லதுல சேர்த்து வைக்கட்டும். இப்படித்தான் என்ன செய்யணும்? துவா கேட்கணும். அப்போ இந்த துவா முறைமை வந்து இப்படி ஒரு துவா வந்து சில மஜ்லிஸ்களை நீங்கள் இப்போ கண்டிக்க மாட்டீங்க. ஆனால் இது பழைய காலத்துலேருந்து கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு துவா முறை இது. இந்த அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா விளங்கிட்டா? அப்போது அவர்களுக்கு இடையில் இந்த அல்லிஃப் என்ன குர்ஆனில் வரக்கூடிய வசனம் தானே. அதாவது நீங்கள் இது பூமியில் உள்ள எத்தனையோ விஷயங்களை செலவழிச்சிருந்தாலும் கூட உங்களால் என்ன செய்ய முடியாது? சேர்த்திருக்க இந்த அவர்கள் இருவருக்கு இடையில உறவை என்ன செஞ்சிருக்க முடியாது, உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லி வலாக்கின் அல்லாஹ் பைனஹும் என்னால் அல்லாஹ் தஆலா தான் அவர்களுக்கு இடையில சேர்த்து வச்சான்னு சொல்லி வரக்கூடிய அதை வச்சு தான் இதில் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த துவா எதில் வருதுன்னு தெரியல. வேறு ஏதாவது புத்தகங்களில் வரலாம் ஆகிக்கும். அல்லாஹு ஆலம். இது யாரோ கட்டி விட்ட துவா தான் இல்லைங்களா? ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வைஃப்ல பேர்லாம் ஆதாரமெல்லாம் இல்லை. ஒரு சாஃபூராண்டு. அப்போ இது இந்த 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 துவாவை சொல்லி சுன்னாவான துவா எதுனா பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அதுவும் அந்த இடத்துல சத்தம் போட்டு சொல்றது இல்லை. அவரை பார்த்து என்ன திருமணம் முடிச்சவரை பார்த்து என்னது பாரக்கல்லாஹு லக் பாரக் அலைக்னு ஒவ்வொருத்தரா அடிச்சிருது. அது வரிசையாக நின்றுக்கிட்ட எல்லாரும் ஒருத்தரா நீங்கள் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அப்படி துவா சொல்றது இல்லை. அப்போ அவங்க சொல்லிட்டு என்னது அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த மஜ்லிஸ் அப்படி கலை வேண்டிய அந்த இடத்துல சில பொழுதுகள் தெரியாதவங்க வைக்கலாம்னா அந்த துவாவை சொல்லி கொடுக்குது. அல்லது ஒரு இதில் என்ன செய்யறது ஒரு ஒட்டி ஒரு இந்த துவா ஒதுக்கங்க இருக்கு ஓதிக்கங்கன்னா அப்படி பண்ணிட்டு எல்லாரும் அதை பார்த்து ஓட்டி இருந்துருவாங்க. சரியா? ஏன்னா இப்போ அது மக்கள்கிட்ட சரியா சொல்கிறேன். பச்சை லைட்டை பார்த்து கை காட்டுற பாட்டி எல்லாமே மக்களை விலகிட்டா. இங்கே கவுபத்துல்லா கை காட்டுறதுக்கு அது விளங்காததுக்காக நேரம் வச்சுக்கிறாங்க. உங்கள் பச்சை லைட்டை காட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லான்ட்டு அங்கேருந்து போகிறா விலகிட்டா. அப்படி பாட்டியெல்லாம் இருக்குது. அதனால் விளக்கத்தை சரியாக என்ன செய்யணும்? இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் என்னது காரியம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய அறியாமை அதை ஒன்றும் சொல்லலாது.
அதாவது ஒரு இந்த புக்கில் துவாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த புக்கை வாசிக்கிறார் ஒருத்தர், அதில் துபி அலா நஃபகதி அகதில் முஹ்சினின், அதாவது ஒரு நல்ல உபகாரம் செய்யக்கூடிய ஒருவருடைய செலவில் இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணப்படி அதுக்கு ஆமீன் சொல்கிறாங்க. துபியா ஆமீன் கேட்குற கிட்டா அப்போ துபி அலா நஃபகதி ஆமீன் என்ன இது போகுதுன்னு பார்த்தா என்ன அரபுலண்டா எதையா என்னது கேட்டுட்டு போகிறது. இப்போ புதுசாக இங்கே சுதேஷ் போன டைமில் வந்து அவர் என்னமோ சொல்லி கண்டிக்கிறார் அரபுல மக்களுக்கு, அதுக்கு ஆமீன் சொல்லிட்டீங்க, ஆமீன் ஆமீன் சுதேச கண்டாலே ஆமீன் தான் விளக்கிட்டா. அவர் அரபுல அவரை பேச விடுறதெல்லாம் இல்லை, ஆமீன் ஆமீன். இது சில மக்களுடைய அவங்களுடைய மார்க்கப்பற்று, ஆனால் அறியாமை அதில் என்ன செஞ்சுது, அது வெளியே வருது. அவங்களுடைய மார்க்கப்பட்ட நான் எதுவும் சொல்லலை, ஆனால் அது அறியாமையா இல்லையா, அது கொஞ்சமாவது ஒரு தெளிவுன்றிருக்கேன், உலமாக்களாவது சொல்லிக் கொடுக்கணும். அப்போது இந்த அடிப்படையில் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ துவாண்டா இதுதான், இந்த துவா தான் நம்ம சொல்லணும். வேறு வேறு துவாக்கள் அவர் கேட்கலாம், நம்ம வேண்டிய துவாக்கள் செய்யலாம், கேட்கலாம். அடுத்தது இந்த அக்து நிக்காஹ் மஜ்லிஸில் வந்து அதாவது கையை பிடிச்சி சொல்லணுமா, இந்த சப்ஜெக்டுகளை அவரை கையை பிடிச்சிக்கண்டு இதை சொல்லணுமான்னு கேட்டால் இல்லை. அப்போது அவர் அங்கே இப்போ ஆன்லைனில் எப்படி கையை பிடிக்கிறது சரியா இல்லை, அவர் இப்போ அங்கே இருந்துக்கண்டு நம்ம இங்கே இருந்துக்கண்டு என்ன செய்யலாம், அக்து நிக்காஹ் பெரிய மஜ்லிஸ் ஆகிக்கும், இவர் மைக்கை வச்சுக்கண்டு அங்கே ஒரு அவர் அக்து நிக்காஹ் மஜ்லிஸ் என்ன செய்யலாம், நடத்தலாம். கை பிடிக்கணும் முடியல, ஆனால் பிடிச்சா தவறு கிடையாது. ஒரு ஒப்பந்தத்துக்கு மாதிரி பையத்துக்கு மாதிரி கையை பிடிச்சிக்கன்னு அப்படி சொல்லி கொடுத்தா அது தவறு கிடையாது. அதே நேரம் இப்படியே கொண்டு போய்த்து மணமகள்கிட்ட இவர் கையை பிடிச்சி கொண்டு போய்த்து கொடுக்கணும்ன்ற வளமையும் மார்க்கத்தில் இல்லை. கொண்டு போய்த்து அவரோட கையில் என்ன செஞ்சுது, என்ன இதை ஒப்படைச்சிட்டே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கொடுப்பாரு சரியா. சில டைம் சிலவங்க அழுதுருவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எனது பிழை அல்ல, மார்க்க ரீதியாக இப்படி. ஆனால் இப்படி செஞ்சாதான் அது என்ன திருமணம் செல்லுமென்ற நம்பிக்கைக்கு இடத்துல உடச்சிடும். இப்படி செஞ்சாதான் திருமணம் செல்லும், இல்லாட்டி என்ன பிடிச்ச கை பிடிச்சி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன தடுமாறுற நிலைமை இருந்தால் அங்கே உடச்சிடும், கை பிடிச்சி கொடுக்கக்கூடாது விளங்கிட்டா அப்படி எனக்கு. மற்றபடி அந்த நம்பிக்கை இல்லாட்டி அது என்ன அப்படி கொண்டு போய் அவர் அப்படி பிடிச்சி கொடுத்தால் அது மார்க்க ரீதியானது, அது பிழை இல்லை. அதே போல் அவரும் அந்த நேரத்தில் இல்லாட்டி அந்த மணவருடைய சட்டங்களை நம்ம சொல்லுவோம், முடியை பிடிச்சி ஓதுறது வந்து சில அறிஞர்கள் இதை மார்க்கத்தில் உள்ளதுதான் சொன்ன சில ஹதீஸ்களை வச்சு சொன்னாலும் அந்த ஹதீஸ் லைஃபானது. அதாவது இப்படி பிடிச்சி ஒரு துவா ஓதுறியால இந்த பெண்ணுடைய நலவையும் அவள் எந்த நலவின் மீது படைக்கப்பட்டிருக்கிறா அதையும் நான் கேட்கிறேன், இந்த பெண்ணுடைய கெடுதியை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ஒரு துவா வரும் சரியா. அப்படின்னா அவங்களோட முடியை பிடிச்சி என்ன செய்யணும், இந்த ஆளுடைய நலவையும் இவர் எதில் படைக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்கிறேன். ரெண்டு பேருக்கு நலவை ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹு உலகை எப்படி இருக்குது, இது ரெண்டு பேருக்கும் இருக்குது. இது வந்து இவட நலவை இவரை கெடுதி விட்டு பாதுகாவல் தேடுற இவர் மட்டும் என்னப்ப சரியா. அப்போ இவருக்கு அந்த துவாவை கேட்கறதுக்கு அனுமதியாக இருக்கணும் அப்படின்னா சொல்லி கொடு அப்படின்னா நீங்கள் அந்த உள்ளன்னு சொல்கிறவங்க அந்த ஹதீஸ் சஹீஹ்னு கருதுறவங்க அது பெண்ணுக்கு மட்டுமல்ல இவங்களும் என்ன செய்யலாம், அதை செய்யலாம் என்று வருது. அதை இப்போ வருஷம் வாகனம் வாங்கினாலும் இந்த துவா ஓதுவான்னு வருது. வாகனத்துக்கு திருப்பி பிடிச்சி கேட்கலதே, நீ என்ன ஓட்டுறது ஒழுங்காக ஓட்டணும் சரி வாகனம் என்ன செய்யலாம் திருப்பி பிடிச்சி கேட்கலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு நீ என்ன ஒழுங்காக நடத்தணும் என்ன செய்யலாம், கேட்கலாமா இல்லையா. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணும் மார்க்கத்தில் அது ஹதீஸ் சஹீஹ்னு கருதுறவங்க அதை சொல்லிக் கொடுக்கணும். என்ன ஒரு மனைவி தன் கணவனை பிடித்து என்னது நலவை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னது துவாக்கள் முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி இப்படி துவா கேட்கிறேன் அப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அந்த ஹதீஸ் என்னது பலகீனமானது. சிலர் அந்த ஒப்படைக்கோலே இந்த துவாவை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, சிலர் அப்படி என்ன செய்யறது இல்லை, மனவரையில் வச்சு கேட்குறாங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அது எதில் வரும்னா மனவரை சட்டங்கள் சம்பந்தமான இதில் வரும். அடுத்ததாக வந்து இதான் அந்த மஜ்லிஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மஜ்லிஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக வந்து என்னன்னு சொன்னால் மஸ்ஜிதில் அக்கது நடத்துறது. அடுத்த சப்ஜெக்ட் தான் மஸ்ஜிதில் அக்கது நடத்துறது வந்து சுன்னத்தாக கொஞ்சம் காலம் கருதினாங்க. வீட்டில் இருக்கிற மஜ்லிஸை இப்படியா பள்ளி கொண்டுட்டு பள்ளியில் மஜ்லிஸ் அக்கது நிக்கா நடத்தாமிக்கிறா நல்லது. ஏன்னா அது அக்கது நிக்கா வந்து மார்க்கம் சொன்ன விஷயமா இருந்தாலும் உலக காரியம் உள்ளது, அது ஒரு உலக காரியம். அங்கே தொழணும் திக்ர் செய்யணும் துவா ஓதணும் அந்த விஷயமெல்லாம் நடக்கிறது. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வெளியே தான் என்ன செய்யணும் நடக்கணும். பள்ளியில் நடத்தினா அனுமதி பிழை இல்லை, ஆனால் நடத்தாமல் இருக்கிற அளவுக்கு என்னது நல்லது. வீடுகளில் அங்கங்கே உள்ள இடங்கள் நடக்கும். பள்ளியில் நடத்துகிற ஒரு சுன்னத்தும் இல்லை. ஒரு செய்தி வருது சுனன் திர்மிதியில் 1089 இலக்கத்தில் வருது. அதில் ஐஸா இப்னு மைமூன் அல் அன்சாரி என்றவர் வரார். இவர் பலகீனமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலினு ஹாதன் நிக்காஹ், இந்த திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள். வஜஅலுஹு ஃபில் மசாஜித், இவைகளை பள்ளிகளில் நடத்தி கொள்ளுங்கள். வத்ரிபு அலைஹி பித்துஃபூஃப், அங்கே நீங்கள் தஃப் அடிங்க, துஃப் என்ன செய்ய அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இதில் அலினு ஹாதன் நிக்கா, இந்த திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் என்று மட்டும் அறிய போகிறது சஹீஹானது. பள்ளிகளில் நடத்தி கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய செய்தி என்ன பலகீனமானது. அது என்னது பலகீனமானது. துஃப் அடிங்க அப்படி என்று சொல்றது வேற வேற ஹதீஸ்கள் என்ன செய்தி வருது. அப்போ எனவே பள்ளிகளில் நடத்துங்க என்று வருது, பள்ளியில் நடத்துகிற சுன்னத் என்ற மாதிரி இது வருது. அந்த செய்தி பலகீனமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளை தேடி மஜ்லிஸ்கள் அப்படி நடந்ததா இல்லை, எல்லா இடங்களும் அங்கங்கே தான் நடந்திருக்கு. பள்ளியில் கேட்டால் பள்ளியிலே என்ன செய்யலாம், அக்கது நிக்காஹ் மஜ்லிஸ் என்ன செஞ்சிடலாம், முடித்து விடலாம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல் இந்த
அக்கது நிக்காவை பொறுத்தவரைக்கும் பள்ளியில் நடத்தாமிக்கிறது மிகவும் நல்லது. என்ன தொலை வாரவங்க இருப்பாங்க, அந்த நேரத்தில் இது சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு தொழுகிறதுல அதில் இதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே என்ன செய்யும், இது ஒரு சந்தோஷமான மஜ்லிஸாக இருக்கும். இவங்க ஒரு கலகலப்பில் வேறு என்ன செய்வாங்க இருப்பாங்க, அவருக்கு அந்த திக்கரெல்லாம் என்ன செய்யும் டிஸ்டர்ப் ஆகி ரசூலுல்லாஹ் குர்ஆனை கூட சத்தம் போட்டு என்ன செய்ய வேண்டாம், ஓத வேணாம். இன்னும் அக்கது நிக்கா மஜ்லிஸில் 40 நிமிஷம் பயானெல்லாம் என்ன செய்யும் நடக்கும். அதனால் அந்த இடத்துல இது பொருத்தமில்லாம் வீட்டுகளை நடத்துது, அனுமதி பள்ளியில் வீடுகள் நடத்துது சிறப்பு இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதாவது இந்த அக்கதனிக்காக மஜ்லிஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த பகுதி ரைட். அதாவது இப்போ இந்த அக்கதுடைய மஜ்லிஸ் தானே, மஜ்லிஸோடு சம்மந்தப்பட்டதான் ஆன்லைன் திருமணம். மஜ்லிஸ் இல்லை, ஒருத்தர் என்ன ஒரு ஊரில் இருக்கிறார், இன்னொரு ஊரில் இருக்கிறார். அந்த ஆன்லைன் திருமணங்கள் கூடுமான்னு கேட்டால் கூடும். ஆன்லைன் ஆகக்கூடிய எல்லாமே இதே பலம் தான். ஒக்கது அகத்ன மின்கும் மீசாக்கன் கலீதா, பலமான ஒப்பந்தத்தை உங்களிடத்தில் எடுத்திருக்கிறார்கள் என்ற செக்ஷனுக்குள்ள தான் இதெல்லாம் வரும். அது எப்படி அப்படின்னு சொன்னால், ஆன்லைனில் நடக்கிற திருமணம் இதே அமைப்பில் தான் நடக்கும், நான் சொன்ன அமைப்பில் தான் நடக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா நிபந்தனை, இந்த மஜ்லிஸ் நடந்தது என்பதற்கான லைவான சாட்சிகள் இருக்கும். ஏன்னா அந்த மஜ்லிஸுக்கான சாட்சி அவன் ஒரு ஃபேக் கேமில் வந்தானுங்களே, நான் வரவே இல்லை, ஒரு ஃபேக் வெப்கேமை ரெடி பண்ணி அனுப்பி விட்டான்டா சொல்கிறேன், நான் அது பேசவே இல்லையே, ஒரு நிமிஷம் நான் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ இந்த ஏஐ வந்துட்டு சரியா, ஏஐ வந்துட்டு ஏஐ கூட ஏதாச்சும் நான் மஜ்லிஸில் வரவே, நான் அந்த இடத்துல ஆஃபீஸில் இருந்துட்டு யாரை என்னை அனுப்பினேன் லைவில் பாருங்க தான் வந்திக்கிறார், லைவ்ல அவர் வந்து திருமணத்தை ஏற்றுக்கொள்றார், முடிச்சான், 2 நிமிஷத்தில் ஓப்பன் வைங்களேன், திருமணம் நடந்தாச்சு. அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்ட்டாடா, யாருக்கு என்ன பிரச்சனையாக பேசிடும், ஒரு ஏஐயை செட் பண்ணி அவனை முகத்துக்கு செட் பண்ணி பேச விட்டுட்டு, அல்லது வந்து ஒரு ஃபேக் கேமரா ரெடி பண்ணி அவன் பேசுகிற மாதிரி காட்ட நடக்குமே, எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மிக முக்கியம் வழி சொல்லுவார், நான் கல்யாணமே முடிச்சு வைக்கல வழி சொல்லிட்டாருண்டா, அவர் எங்கே இடத்துல இந்த மாதிரியான சப்ஜெக்ட் நடக்காம இருக்கணும்டா, லைவ்ல வந்து அவன் இல்லைன்னு மறுக்காம இருக்கணும்டா. ஏன்னா செஞ்சு போட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, பேசிக்கிட்டு இருந்த ஊரலகத்துக்கு தெரியாம இருக்கும். அப்போ அது பெரிய சிக்கல்லாம் முடிஞ்ச திருமணங்கள்லாம் இருக்கு. அப்போ லைவான சாட்சி வேணும். லைவான சாட்சிண்டா இவர் அந்த இடத்துல திருமணத்தில் அந்த இடத்துல அவர் இருந்தால் போதுமே, யாரு அந்த மணமகன் மட்டும் இருந்தால் போதும். அவரோட 2 பேர் அல்லது 3 பேர், 2 பேர் ஆக குறைஞ்சது மினிமமா இப்படி நடந்ததுக்கு சாட்சியாக 2 பேர் என்ன செய்யணும், நம்ம இங்கே குடும்பத்துக்குள்ள கண்டெக்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட 2 பேர் அங்கே, எங்கட 2 பேர் இங்கே, இந்த மாதிரி அட்லீஸ்ட் அது உறுதிப்பட, இப்படித்தான் நான் சொல்ல வரல, அதை உறுதிப்படுத்துறதுக்கு மற்ற வடிவத்தில் மார்க்கத்தில் சாட்சியாளர்கள் 2 பேர் வந்து இவர் வந்தாரு, இவர் தான் என்ன செஞ்சாரு பேசினார், இவர் தான் அதை ஏற்றுக்கண்டாரத்துக்கு நான் சாட்சி அப்படின்னு சொல்றதுக்கு அட்லீஸ்ட் 2 பேர் ஆகும். சாட்சிக்கு 2 பேர் வேணுமே, அந்த 2 பேர் இருக்கணும். இவர் திருமணம் முடிச்சு தந்ததுக்கு நான் சாட்சி என்று 2 பேர். இது ஏழாண்டு இருந்தால் தேவையில்லை. ஆனால் இந்த பிரச்சனைகள் ஆன்லைன் பிரச்சனைகள் இது வரலாமே, அதனால இது என்ன செய்கிறது தேவைப்படுகிறது. இதுதான் நான் புரிஞ்சு கொள்ற விஷயம். இவங்க அக்கதனிக்கா ஓகே, லைவ்ல ஓகே இருந்தாலும் நாளைக்கு அவன் இல்லைன்னு சொன்னா யார் சாட்சி? இல்லை நாங்கள் இங்கிருந்து வீடியோவில் பார்த்தோம், அது ஃபேக் கேமெண்டாட்டாவன் இது இந்த வார்த்தையை சொல்ல, இன்றைக்கு ஹோலோகிராம் வார காலம் பண்ணுவீங்களே ரைட், ட்ரிங்கு 3 பேர் வந்து உட்காந்துருவாங்க விலகிட்டா, திருமணம் நடக்குது ஹோலோகிராமில், எல்லாம் திரையில ஆக்களை தான் பார்க்குறாங்க விலகிட்டா, 4 சைடு வச்சிருப்பான், ஆளை தான் பார்ப்பான் விலகிட்டா, ஆளை பார்த்துட்டு அவர் திருமணத்தை நடத்தி வைக்கிறாருன்னு சொல்லி பார்த்தா அவரை காண. அப்போது இப்போ என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குதானே, ஒரு இடத்துல வந்து ஹோலோகிராம் இல்லை, இன்னும் கொஞ்சம் போகிற லெவல் வந்தால் எப்படிலாம் நடக்குமோ தெரியா. ஏன்னா கால வேகம் நடக்கும், கால வேகம் நடக்கிற டைமில் ஒரு 1 ஹவர்லையோ 1/2 ஹவர்லையோ ஆள் இங்கே சமப்பிரிக்கிற மாதிரி இருக்கும். நான் வரவே இல்லைன்னு 25 ரூபா யூகேலேருந்து சொல்லிடுவா, இந்த கன்ஃபியூஷன்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் காலை போகிற போக்கில் எது என்ன நடக்கும்னு தெரியா. சிப்பெல்லாம் போட்டு மாற்றி விடுற காலம் வந்தாலும் வந்துரு ரைட்டா. நான் சிப் போட்ட டைமில் பேசினது சிப் கலட்டி போயின்னு சொல்லிட்டாண்டா சரியா. இந்த லெவலுக்கு வந்தால் என்ன நடக்கிறது? அப்போ சாட்சி எப்பயும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சாட்சி 2, இந்த 2 சாட்சி தான் உலகத்தில் எப்பயுமே ஆதாரம். மனுஷனா இருக்கக்கூடிய சாலிகான 2 பேர் நின்று சாட்சி ஆதாரம். அது எவ்வளவு பெரிய வந்தாலும் சரி, டிஎன்ஏ வந்திருக்கு அது வந்திருக்கு, டிஎன்ஏ எழுதுறவன் யாரு செக் பண்ணிட்டு அவன் தான் எழுதுவான் சாட்சி, அவன் தான் சாட்சி. அது போல இல்லை நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் புள்ள இருக்கல இதா கேன்சல் அப்படின்னு சொல்லலாது. ஸ்கேன் பண்ணி பார்த்தா புள்ள இருக்கல தான், ஸ்கேன் பண்ணி பார்த்து புள்ளைக்குன்னு சொன்னவன் யாரு? மனுஷே. அவன் பொய் சாட்சி கூட சல்லி கொடுத்து செட் பண்ணியிருந்தாண்டா கேள்வி வருமா இல்லையா? ஸோ 2 சாட்சி லைவா இருக்கணும். அப்போ 2 சாட்சிக்கு பணம் கொடுத்து செட் பண்ணிக்கலாமடா, அது அல்லாஹ் கையில். சாட்சியை விசாரிக்கிற அல்லாஹ். சதுக்தபு ஷஹாதத்துஹும் வயுஸ்அலு, அவங்களுடைய ஷஹாதா எழுதப்படும் விசாரிக்கப்படும். அதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட். அதனால தான் ரசூலுல்லாஹ் உங்களுடைய சாட்சியங்களை பார்த்து வாதங்களை பார்த்து நான் தீர்ப்பு சொல்லிடுவேன். அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா நெருப்புக்கு அங்கே எடுத்துட்டு போறீங்க அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய விசாரணை. ஸோ இந்த விஷயத்தில் சாட்சி மிக முக்கியம். 4 வருஷமா பிரிஞ்சிருந்தாரு, இப்போ தலா கூட்டுட்டாரு, இதா இருக்கணுமான்னு கேட்குறாங்க. இதா இருக்கணும் தான், நீ பிரிஞ்சது உனக்கு அவருக்கு தான் தெரியும், இல்லாட்டி ஒரு குடும்பத்தில் தெரியும். நீ இதா விட்ட விஷயம் தெரியாது. நாளைக்கு புள்ளை வந்து அப்படி இப்படி வந்துட்டேன்னு சொன்னா நீ இதா இருந்து ஊருக்கே தெரியணும். 3 மாச காலம் இதா இருக்கணும். அதனால எல்லா விஷயங்களும் அல்லாஹ் சொல்றதுல தான் கயிறு இருக்கு.
சாட்சி எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துட்டாலும் சொல்ல போறவே மனுஷன் தான். அதை சொல்ல போறவே மனுஷன் தான். அந்த மனிதன் வச்சு தான் அதை என்ன செய்ய நடக்க போகுது. ஸோ அது சாட்சி மிக முக்கியம். சாட்சியை பற்றி அல்லாஹ்வுடைய இது பலமானது. அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை செஞ்சாலும் சாட்சி நபியை வச்சு தான் இந்த இஸ்லாத்தை வகையெல்லாம் சொல்லிக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தெரியும் வலவு தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் அகத்னா மின்ஹு பில் யமீன் வல கதஅனா மின்ஹுல் வதீர். அவரை வந்து என்ன நான் பிடரி நரம்ப அறுத்துருவோன்னு அல்லாஹ் தஆலா சொல்ற அளவுக்கு எங்கள் மீது இட்டு கட்டினா. அல்லாஹ் மீது இட்டு கட்டுற ஒரு நபியை பொய் நபி இந்த உலகத்தில் அல்லாஹ் கேவலப்படுத்தாம விடுறது இல்லை. கேவலப்படுத்தி அவன் அதிகாரத்துக்குள்ள வார மாதிரியான ஒரு அம்சம். அதே மாதிரி தான் சாட்சி, இறைவனுடைய விஷயத்துல சாட்சி சொல்றது, உலக விஷயத்துல சாட்சி சொல்றது அல்லாஹ் முன்னிறுத்தி சொல்ற மாதிரியான விஷயங்கள். அதனால அல்லாஹ்வுட்ட கடுமையான விசாரணைக்கு உட்படக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் நோன்பு விடுறோம், நோன்பு பிடிக்கிறோம், எல்லா விஷயம் என்ன சாட்சி. அது அப்ப எல்லாமே சாட்சி என்று இருக்கக்குள்ள அந்த சாட்சியம் என்றது மிக பலமானது. நம்ம அதாக குறைஞ்ச லெவலில் வச்சுக்கிறோம். பதிவு அதுதான் சாட்சியம் தான் மிக பலமான ஒரு அம்சம். என்ன செய்யணும்? 4 சாட்சி வச்சு தண்டனையை கொடுக்குறோம், 2 சாட்சி வச்சு கொலை தண்டனை கொடுக்குறோம், திருட்டு தண்டனை கொடுக்குறோம், கை வெட்டுறோம். எதை வச்சு? சாட்சியை வச்சு. எனவே லைவா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனை வந்தா 2 பேரை முன்னிறுத்தி விசாரிக்கிறதுக்குரிய சாட்சியம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு வாப்பா டெக்னாலஜி தெரிஞ்சவராக இருப்பாரு, அங்கே செய்யறோட டெக்னாலஜி சம்மந்தம் இல்லாதவராக இருப்பாரு. வீடியோவில் பார்த்தனே அப்படின்ற இன்றைக்கும் சில பொதுமக்கள் இருக்கிறாங்க வந்து சிடி ரூமை தட்டி வெளியே வந்து என்ன கலண்டு வந்துட்டு சொல்றவங்க இருக்கிறாங்க. நம்மளுக்கு முன்காலம் நடந்துச்சு சிடி ரூம் வெளியே வந்துட்டு என்ன கலண்டுட்டு அப்படின்ட்டு என்னது அவங்களுக்கு அது சிடி ரொம்பண்டே அவங்களுக்கு தெரியாத மக்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அழிக்கிறத டிலீட் என்று சொல்ல தெரியாமல் ஒன்றை தூக்கி தூக்கி வீசுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. டிலீட் முந்தி இப்படி போகுதானா அதை ஒரு காலம் இருந்துச்சாரு, அதை போகிற பக்கம் வந்து என்னது ஃபைல் தூக்கி தூக்கி வீசுது என்னமோ மாதிரி வருது. அதை சொல்ல தெரியும். அவங்க கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் பழைய சாதாரண மக்கள் அதை ஒரு ஏதோ வசதிக்கு வாங்கிட்டாங்க. தூக்கி தூக்கி வீசுது அப்படின்னு சொல்லிட்டு என்னதுனா தூக்கி வீசுறது பார்த்தா டிலீட் ஃபைல் டிலீட் பண்ணுறது கூட தெரியாத மக்கள் என்ன செய்ய நாங்கள் இருக்கிறேன். சாதாரண இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோன் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். ஃபோன் புதுசாக ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு இது எப்படி ஆன்சர் பண்ணுறது, இது எப்படி பேசுறதுன்னு சொல்கிறவங்க வைக்கிறாங்க. சிலவங்க ஃபோனை போய் இந்த பொம்பளை பேசிட்டான்றாங்க. என்ன இது முடிஞ்சுது, பேலன்ஸ் முடிஞ்சுது, பொம்பளை பேசிட்டான். யாரா பொம்பளை பேசிட்டான்னு பார்த்தா பேலன்ஸ் முடிஞ்சுன்னு அவன் சொல்கிறா. அதை இந்த மாதிரி மக்கள் இருக்கிற ஒரு காலத்தில் டெக்னாலஜியில் ஆன்லைனில் திருமணம் நடந்தது அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆன்லைனில் திருமணம் நடந்தது ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கனடாவோ ஏதோ ரஷ்யாவோ, கனடா ரஷ்யா இருக்கிற மாதிரி அப்படி பேசக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கிறான். இந்த மாதிரி மக்களுக்கு முன்னுக்கால இந்த ஆன்லைன் திருமணத்தை வச்சு ஏமாத்த நடக்கான்னு என்ன சொல்றது? அவன் வரவே இல்லாட்டியும் அவன் மௌத்தாயிட்டாண்டா சொத்து பத்து பிரிக்கணும் இஸ்லாமிய அடிப்படையில். அவன் சொத்து பத்து பிரிக்க போகிற டைமில் கல்யாணம் நடக்கலேன்ட்டாண்டா, பெரிய சொத்தா பிரிய போகுது, கல்யாணம் நடக்கலேன்ட்டாண்டா. அப்போ கல்யாணம் அது ஃபேக்கம், அது உண்மையாக நடத்தி வச்சு ஃபேக்கமென்ட்டாண்டா. ஒரு ஏஐயில் எப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாண்டா, நாளைக்கு இந்த ஹோலோகிராமில் ஏதாவது அப்படி பண்ணிட்டாங்கடா. அப்போது என்னமெல்லாமே என்ன செய்யுது? இப்போ அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு வருது, அதெல்லாம் வந்துட்டு. அப்போது இந்த மாதிரி சப்ஜெக்டுகள் வார கட்டத்தில் நாளைக்கு இதை வச்சு லைவ் பண்ணி பார்க்குற ஒரு வீடியோ கொண்டு போட்டான்னு இது மாதிரி இருந்த மாதிரியே ஒன்று காட்டி விட்டுருவான் வீடியோ உண்டு. ரைட்டா? சிங்கம் இல்லை, சிங்கம் ரூமில் இருந்த மாதிரியான செட்டப்பே கொண்டு தந்துருது அது லைவா 3D இதில். அப்படி ஒரு கட்டம் வந்துட்டு ஸோ டெக்னாலஜி சப்ஜெக்ட் சொல்கிற டைமில் லைவான 2 சாட்சி கட்டாயம் என்ன செய்யணும்? இருக்கணும். விசாரணை வந்து அந்த 2 பேரை விசாரிக்கிறதுக்கு மாதிரி என்ன செய்யணும்? இருக்கணும் என்றதை என்ன செய்யணும்? நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய இடங்களில் சம்மந்த வழக்கில் வருது. விபச்சாரம் செஞ்சதுக்கு ஆதாரம் வீடியோ கேமரான்னு சொல்லிட்டான்னு வைங்களேன். விபச்சாரம் வீடியோ தான் ஆதாரம், வீடியோ ஆதாரமாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது என்ன ஃபோர்ஜரி பண்ணிக்கிறான்னு டெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு போனாலும் அவன் சாட்சி சொல்கிறவன் யார்? இவனை எப்படியா செஞ்சுட்டு தான் ஆக்கிடணும், 1 கோடியை 50 லட்சத்தை கொடுத்து ரிசல்ட் எப்படி வரணும், இந்த வீடியோ உண்மையானதுன்ற ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாண்டா. ஏன்னா அந்த லெவலுக்கு இறங்குவான் தானே, அந்த லெவலுக்கு இறங்குவான். ஏன்னா ஒரு ஆளை வாட்ச் பண்ணுறதுக்கு அந்த பெகாசஸ்ன்னு ஒன்று வந்துச்சு. ஒரு எப்போ போட்டு ஒரு ஆளை வாட்ச் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கில் செலவழிச்சிக்கிறான். இந்தியாவில் நடந்த சம்பவம் வழங்கிட்டா இஸ்ரேல் அந்த அந்த என்னது இந்த ஸ்பை பண்ணுற அந்த எப்போ போட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்தால் கூட போதும் அந்த ஆளை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிடலாம். அதுக்காக வேண்டி அவங்ககிட்ட அந்த பெகாசஸ்ன்னு சொல்கிற அந்த அந்த இதை பண்ணுறதை கொண்டு வந்து போட்டு 1 கோடி செலவழிக்கிறது ரெடி ஆகிறான். எதுக்காக வேண்டி? சீக்கிரட்டை செக் பண்ணணும், எடுக்கிறதுக்காக அமைச்சர் மாற மினிஸ்டர் மாறுற அப்படி செய்யறதுக்கு ரெடி ஆகிக்கிற ஒரு சமுதாயத்தில் அவனோட லெவலில் சொத்தை பார்க்கறதுக்கு இறங்குவானா இல்லையா? சொத்தை பாதுகாக்கிறதுக்கு இறங்குவான். சாதாரண ஏழை, இவங்க ஏழை ஆயிப்பான், அவன் ஒரு பணக்காரன் ஆயிப்பான். திருமணமெல்லாம் நடந்த மாதிரி இருக்கும். சொத்து பிரச்சனை வரக்குள்ள ஒரே கலட்டி விட்டு திருமணமே நடக்கலைன்றதுக்காக எதுவும் செலவழிக்க ரெடி ஆகிப்பான். எல்லாத்துலையும் இந்த விஷயத்தில் விபச்சாரம் வந்து வீடியோ காட்டுறதுக்காக விபச்சார சட்டம் நடைமுறைப்படுத்த மாட்டாது. துணை ஆதாரம் தான் அது. வணங்கிட்டா அதுக்கு சொல்லுவாங்க என்னது, அதாவது அல் கராயின் வணங்கிட்டா அது இந்த ஒரு துணை ஆதாரங்களாகத்தான் அது வருமே தவிர மூலாதாரமாக முக்கிய ஆதாரமாக அது என்ன செய்யாது, வராது. இதெல்லாம் இது நடக்கலாம். லைவ் சாட்சி தான் சாட்சி. 2 பேர் சாட்சி, 2 பேர் வீடியோ என்ன செய்யலாது, கொண்டு வர இயலாது. 2 தான் சாட்சி. இந்த பகுதி மிக முக்கியமாக அவதானத்தில் நம்ம கொள்ளப்பட வேண்டிய பகுதி. அடுத்ததாக வந்து அதாவது ஹைர் இப்போ அடுத்ததாக அக்கதனிக்காகும் மஜ்லிஸில் வந்து இருக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா நிபந்தனைகள் சொல்றதாக இருந்தால் அதுக்கு சொல்லுவாங்க அல் அஷ்ரூத் அல் முக்தரினா
பி மஜ்லிஸில் அக்த் அல்லது பில் அக்த், அக்துடைய நேரத்தோடு சம்பந்தப்பட்ட நிபந்தனைகள், அக்துக்கு முந்தி சொல்லப்பட்ட, அக்துக்கு பிந்தி சொல்லப்பட்ட, அக்தோடு சொல்லப்பட்ட நிபந்தனைகள் என்ற ஒரு பகுதி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் என்ன செய்வோம் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.